மாயையும் ஞானமும் என்ற தலைப்பில் இன்று நமக்கு நல்லதொரு சிந்தனை வரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் கண்ணையன் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து நம்மிடையே மின்னலை வழியே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் சிந்தனைக்குள் செல்வதற்கு முன்பாக அவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் கண்ணையன் ஐயா அவர்கள் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாக சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடில் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் பணிபுரிந்து அதில் டெப்டி ஜெனரல் மேனேஜர் பைனான்ஸாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார்கள். நமது மனவளக்கலையில் 22 வருடங்களாக இணைந்து குரு சேவை செய்து வருகின்றார்கள். நமது மனவளக்கலையில் MA பட்டமும் பெற்றுள்ளார்கள். அண்ணா நகர் அறிவுத்திருக்கோயிலின் பிரசிடென்ட் மற்றும் மேனேஜிங் ட்ரஸ்டியாக சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். நமது ஆழியார் ஐடி டீமில் ஜூம் நிகழ்ச்சிகளில் ஆங்கிலத்தில் மிக சிறப்பான சிந்தனை உரைகள் வழங்கி வருகின்றார்கள். அவர்கள் சொந்த பணி நிமித்தமாக UK செல்லும் போது அங்கு இருக்கும் அவர்களது மகளை காண்பதற்காக செல்லும் போது அங்கும் சென்று நமது வேதாத்திரிய சேவை செய்து வந்தது சிறப்புக்குரியது. மேலும் ஞானக்களஞ்சியம் கவிகள் பற்றி தற்போது தீவிரமாக ஆராய்ச்சி செய்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் நெய்வேலி, பண்ருட்டி போன்ற இடங்களுக்கும் நேரடியாக சென்று வேதாத்திரிய சிந்தனை வகுப்புகள் எடுத்து வருகின்றார்கள். மிக சிறப்பாக குரு சேவை செய்து வரும் ஐயா அவர்கள் தமிழில் தனது சிந்தனை உரையை வழங்க முதலாக இன்று நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயாவை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்கி அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இணையதள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள இருபால் சிந்தனையாளர்கள் அனைவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியை தினந்தோறும் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் ஆழியார் ஐடி நிர்வாகத்திற்கும் என்னை இந்த சபைக்கு அறிமுகப்படுத்திய சந்திரா அம்மா அவர்களுக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிற தலைப்பு மாயையும் ஞானமும், மகரிஷியோட ஒரு உயர்ந்த தத்துவம். ஸோ அதை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதுக்கு மகரிஷி அவர்கள் நம்ம இந்த நிகழ்ச்சி முழுவதும் சூக்குமமாக இருந்து வழி நடத்துவார்களாக. வாழ்க வளமுடன். ஸோ மாயையும் ஞானமும், மாயை ஞானம், இந்த ரெண்டு வார்த்தையும் அதிகமா என்னன்னா ஆன்மீகத்துல தான் பயன்படுத்துவாங்க. ஆன்மீகம் அப்படின்னா மாயையிலிருந்து மக்களை விடுவித்து அவங்கள ஞானத்து பக்கம் அழைச்சிட்டு போறது தான் ஆன்மீகம். இதுதான் ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கைன்னா ஒரு பெரிய எதுவும் பெருசா நினைச்சுக்க வேண்டாம். யாருக்கும் துன்பம் கொடுக்காத வாழ்க்கை. அதே போல யாராவது துன்பப்பட்டாங்கன்னா அவங்கள துன்பத்தை நம்மளால முடிஞ்ச அளவு போக்குறது. இதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கை சிறப்பா அமையணும் அப்படின்னா நமக்கு இந்த மாயையும் ஞானமும் அப்படிங்கிற தலைப்புல இன்னும் கொஞ்சம் புரிதலும் தெளிவும் வேணும். ஏன்னா இன்னைக்கு இப்ப இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தவம் முடிஞ்சவொன்னு இந்த இந்த ஞானத்தை பத்தி விவரமா சொல்லியிருந்தாங்க. அதை தான் இன்னும் நம்ம டீட்டெயில்டா இப்போ பார்க்க போறோம். ஸோ இப்போ முதல்ல மாயை, மாயை ஞானம், இந்த ரெண்டையும் நம்ம ஒரு பிரீஃபா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கமா பார்க்கலாங்க. இப்போ மாயை அப்படின்னா அதை சாதாரணமா என்ன ஒரு பொருள் கொள்ளலாம்னா ஒரு மயக்க நிலை அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கலாம். மயக்க நிலை அதாவது உள்ளதை தெரிந்து கொள்ளாமல் இல்லாட்டா கற்பனையிலேயே நம்ம சாதாரணமா இருப்பது மாயை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமியை எடுத்துக்கலாம். இந்த பூமி ஒரு நாளைக்கு 25,000 மைல் வேகத்துல இந்த சூரியனை சுத்தி வருது. ஒரு வருஷத்தை சுத்துறதுக்கு அது ஒரு 365 நாள் எடுத்துக்குது. அப்ப ஒரு மணி நேரத்துல 1042 மைல் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அது மேலதான் நம்ம இருக்கோம், உட்காந்துருக்கோம், படுத்திருக்கோம், தூங்குறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். இருந்தாலும் அந்த அந்த வைப்ரேஷனை நம்ம ஃபீல் பண்றது இல்ல. நம்ம எங்க இருக்கோமோ அங்கேயே இருக்கிற மாதிரியே நம்ம அந்த உணர்வு இருக்கு. இந்த 1042 மைல் வேகத்துல சுத்துறது நமக்கு அது தெரியல.
இப்போ நம்ம சாதாரணமா ஒரு டூ வீலர் பைக்ல நம்ம ஒரு டிராவல் பண்றோம் அப்படின்னா ஒரு 60 கிலோமீட்டர் 50 60ல போகும்போது அந்த ஸ்பீட்ல போகும்போது நமக்கு ஒன்றும் தெரியறதில்ல. ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது அந்த வைப்ரேஷனை நம்ம ஃபீல் பண்றோம். அதுவும் நம்ம பின்னாடி உட்காந்துருந்தோம்னா உடனே அந்த ஓட்டுறவரோட தோள்பட்டையில கையை வச்சு கொஞ்சம் மெதுவா போப்பா அப்படிங்கிறோம். அந்த 80 கிலோமீட்டருங்கிறது மைலா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 50 மைல். 50 மைல் வேகத்துக்கே நம்ம அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்றோம். அதை விட ஒரு 21 மடங்கு அதிகமா சுத்திட்டு இருக்கிற இந்த பூமியில இருந்துகிட்டு அந்த உணர்வை நமக்கு தெரியாம இருக்கும், அந்த வைப்ரேஷன் தெரியாம இருக்குது. இது எல்லாமே என்னன்னா அந்த பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் நம்மளை ஈர்த்து வச்சிருக்கு. அந்த ஃபோர்ஸ் மட்டும் இல்லைன்னா எல்லாம் தெரிச்சு போயிருப்போம். ஸோ அதனால என்ன இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம ஏன்னா அதை ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனநிலையெல்லாம் மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. இத மாயைங்கிறதுக்கு ஆங்கிலத்துல சொன்னீங்கன்னா இல்லியூஷன் அப்படிம்பாங்க. அது இல்லியூஷன்னா என்னன்னாங்க, எது உண்மை இல்லையோ அதை நம்ம உண்மையா நினைச்சுக்கிறோம். believed டு பி ட்ரூ, சம்திங் தட் இஸ் believed டு பி ட்ரூ ஆர் ரியல், அதுதான். ஆனா ஆக்சுவலா அது ஃபால்ஸ் தான். அது ரியல் கிடையாது, நம்புறது. ஸோ அதுதான் மாயை. இப்போ அதே போல பாத்தீங்கன்னா பொருள் இல்லாத பொருள் இல்லாதவற்றையெல்லாம் நம்ம அதை பொருள்னு நினைச்சிட்டு இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு மகரிஷியோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஏன்னா மகரிஷி அடிக்கடி எந்த எக்ஸாம்பிள் எந்த இதுக்கு சொன்னாலும் அதையே தான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருப்பாங்க, ஏன்னா மனசுல பதிகிற அளவுக்கு. ஸோ இப்போ ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாங்க நம்ம. ஸோ ஆப்பிள் அது எல்லாரும் அது நம்ம சின்னதுலேருந்து நமக்கு இது ஆப்பிள் பழம்னு சொல்லியிருக்காங்க, அதனால நம்மளும் சொல்றோம். ஸோ அதோட சுவையை உணர்றோம். நேற்று சாப்பிட்டதுக்கும் இன்னைக்கு சாப்பிட்டதுக்கும் அந்த வித்தியாசத்தை உணர்றோம், இவ்வளவுதான். ஆனா அது உண்மையா எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அணுக்களின் கூட்டு. கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்தது தான் அது ஒரு உருவமா இருக்கு. எப்படி நம்மளோட உடல் அமைப்பு கோடிக்கணக்கான செல்கள் இணைந்து ஜீவகாந்தத்தால பிணைக்கப்பட்டு ஒரு உருவமா தெரியுதோ, அதே போல கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்த கூட்டம் தான் ஆப்பிள். ஸோ அந்த ஆப்பிள் அப்படியே நீங்க பழம் ஆனதுக்கு அப்புறம் விட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நாள் ஆன உடனே அதுல உள்ள அணுக்கள் அப்படியே சிதைவு ஏற்பட்டு அது தோல் சுருங்கி அப்படியே கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டு இருக்குங்க. இல்லை இன்னொன்று அதை எடுத்து ஒரு நெருப்புல போட்டோம்னா அது அப்படியே காற்றோட காற்றா விண்ணோட விண்ணா அது போய் சேர்ந்துரும். ஸோ அப்போ இது ஒரு நிகழ்ச்சி தான், இது பொருள் கிடையாது. பொருள்னா எப்பொழுதும் பர்மனண்டா இருக்கிறது தான் பொருள். அப்போ அதனாலதான் வள்ளுவர் பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானாப்பிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. மருளானாம்னா மயக்கத்துல இருக்கிற மானாப்பிறப்பு. ஸோ அதனால இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்காம இந்த மயக்க நிலையில இருக்கிறது தான் மாயைன்னு சொல்றது. நம்ம ஏன்னா இந்த புலன் கவர்ச்சியிலேயே நம்ம ஐம்புலன்கள் வழியே நம்ம நடக்கிறதுனால, அந்த இன்பத்துல இருக்கிறதுனால, அதை பேஸ் பண்ணியே நம்ம வாழ்க்கையை நடக்கிறதுனால நமக்கு இந்த மாயைங்கிற மனநிலையோட தான் நம்ம இருந்துகிட்டு இருப்போம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஞானம். ஞானம் அப்- அஹ், ஞானம்னா பொதுவா அறிவு, சாதாரணமா பாத்தீங்கன்னா. ஆனா இங்க நம்ம சொல்ற ஞானம் அறிவை அறிந்த அறிவின் தெளிவு. அதுதான் ஒரு சிறப்பான மீனிங். இப்ப சாதாரணமா அறிவுன்னு நம்ம என்னங்க நினைச்சிட்டு இருக்கோம்? அது ஒரு மூளையோட தொடர்பு படுத்தி பேசுவோம், அதுக்கு பேர் புத்தி. நம்ம இப்போ ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டியில படிக்கிறோம், நிறைய கேட்குறோம், வாழ்க்கையில அனுபவங்கள் வருது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மூளையோட திறனை அதிகப்படுத்துது. ஸோ இதுக்கு பேர் நாலெட்ஜ். அதாவது வாட் வி அக்வயர் இஸ் நாலெட்ஜ், ரைட்டுங்களா? ஸோ இந்த நாலெட்ஜுக்கும் இந்த அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்க நம்ம பேசுறது இந்த அறிவு உண்மை அறிவு, மெய் அறிவு, அதுதான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்ற இறை அறிவு. அந்த அறிவை நாம தெரிஞ்சுக்கணும், அறிவை அறிந்த அறிவின் தெளிவு அப்படின்னு. அதனாலதான் பாரதியார் தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்படிங்கிறார். தெளிந்த நல் அறிவு எதுக்கு வேணும் அப்படின்னா எண்ணிய முடிதல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும். முடியணும் அப்படின்னா நல்லவே எண்ண வேண்டும். அதனால இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அறிவு ஞானத்தை ஒட்டி தான் வருது. இப்போ எந்த அறிவா இருந்தாலும் இந்த அறிவை நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் திருமூலர்
எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கில்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த அறிவு எவ்வளோ நீங்க படிச்சிருக்கலாம், எத்தனையோ டாக்டரேட் பண்ணிருக்கலாம், பட் அந்த அறிவெல்லாம் ஒரு புலன் மெட்டீரியல் லைஃபுக்கு தான். இன்னொரு லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கு. அந்த லைஃபுக்கு நீங்க வரணும்னா இந்த எல்லாம் அறியும் அறிவை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. சோ மகரிஷியும் நமக்கு தெய்வத்தை நாடுவதும் தெளிந்தறிவில் தேறுவதும் திருநிலையாம் மனிதனவன் பிறவியின் நோக்கம் பயனாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளிந்த அறிவில் தேறுவதும், அதாவது அறிவில முழுமை அடையணும், அறிவில உயரணும். அதனாலதான் அதுதான் தெளிந்த நல் அறிவு வேண்டும். அப்போ நம்ம உண்மை பொருளை உணர்ந்து அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். நீங்க பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த இதா இருந்தாலும் அந்த உண்மை பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு குறள்ல சொல்லுவாருங்க, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். என்னதான் படிச்சிருந்தா கூட நம்மகிட்ட இருக்கிற அந்த உண்மை அறிவு, அந்த அறிவு தான் எல்லார்கிட்டையும் இருக்கு. அதுதான் ஆறாவது அறிவா இருந்து செயல்படுது. அந்த அறிவின் மூலம்தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற அந்த உண்மை அறிவு, மெய் அறிவு, இதெல்லாம் நம்ம உணர முடியும். அதுதான் மகரிஷி பாருங்க, அந்த அறிவுக்கு ஞானத்துக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுக்கும் போது எல்லாமே பாத்தீங்கன்னா தெளிவா கொடுத்துருவாங்க, எளிமையாகவும் கொடுத்துருவாங்க. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் அப்படிங்கிறாங்க. அதாவது யாரு ஒருத்தர் உண்மையான அறிவை, மெய் அறிவை, அந்த பேரறிவாகிய தெய்வத்தை அறிகிறாங்களோ, எதன் மூலம்? நமக்கிட்ட இருக்கிற ஆறாவது அறிவின் மூலம் அதை அறியும் போது அப்ப எழுகின்ற நிலைதான் அன்பும் கருணையும். அந்த அன்பும் கருணையும் வரும்போதுதான் அடுத்த அறம்ங்கிற எழுச்சி வரும். அப்பதான் அற வாழ்க்கை, அதுதான் ஞான வாழ்க்கை. அதனாலதான் அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிவை மகரிஷி ஒரு 4 வகையில அதை செயல்படுதுன்னு சொல்றாங்க. பக்தி, யோகம், முக்தி, ஞானம் அப்படின்னு 4 வகையா அது செயல்படுறது. அதாவது அறிவு, அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. அறிவை அறிவால் ஆராய பழகுதல் யோகம். அறிவால் அறிவை அறிந்த நிலை முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். சோ இப்படி வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இந்த கடைசி நிலை தான் ஞானம். அந்த ஞானம் தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற தலைப்பு. சோ அந்த மாதிரி ஒரு ஞானத்தோட ஒரு வாழறது. ஏன்னா அப்பதான் அற வாழ்க்கை நமக்கு வரும். அன்பும் கருணையுமான தெய்வீக தன்மை எப்போ வரும் அப்படின்னா அந்த அறிவை அறியும் போதுதான். தெளிந்தறிவில் தேறுவதும் அந்த அறிவில் வரும்போது தான் அன்பும் கருணையும் அதன் பயனாக நமக்கு அற வாழ்க்கை. அப்ப வாழ்வு முழுமையான வாழ்வாக இருக்கும். அதனால நம்ம சிந்திக்கும் ஆற்றல் பெற்ற எல்லாருமே இந்த ஞானத்தை பெறணும், அதன் வழி வாழணும். அப்படி வாழல அப்படின்னா எப்பொழுதும் இந்த புலன் மயக்கத்துல மாயையில தான் நம்ம இருந்துட்டு இருப்போம். சரிங்க, இப்ப சிந்திக்கும் ஆற்றல் பெற்ற எல்லாரும் இந்த வாழ்க்கைக்கு வந்துடலாம். அப்ப அது அந்த ஆற்றல் வர வரலையும் என்ன பண்றது? அதுக்குதான் அந்த ஞானம் அடைந்தவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்றி வாழணும். இதுதான் மகரிஷி நமக்கு வேதாத்திரியம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நெறிமுறை திட்டத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. 14 வகையான திட்டத்துல சிந்தனையோர் வழிவாழ்வு அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதாவது சிந்தனை ஆற்றல் வர வரலையும் அந்த சிந்தனையாளர்களது வாழ்க்கை முறையை நம்ம எடுத்து பின்பற்றிக்கலாம். நம்ம ஒன்றும் ஒரு புதுசு புதுசா நல்லா ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையே நமக்கு ஒரு ரெடி ரெக்கனரா இருக்கும். ஸோ அந்த வகையில நம்ம ஞானம் வர வரலையும் ஞானம் அடைஞ்சவர்களோட வாழ்க்கையை நம்ம பின்பற்றிக்கலாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாயையும் ஞானம் பற்றி ஒரு சுருக்கமாக பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இப்போ ஒன்னொன்னையும் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க. இப்போ நம்மளோட வாழ்க்கையின் நோக்கம் என்னங்க? யாரை கேட்டாலும் இன்பமா வாழணும் அப்படிதான் சொல்லுவாங்க. உலக மக்கள்ல யாரை போய் கேட்டாலும் எல்லாரும் விரும்புவது இன்பம்தான். யாரும் துன்பத்தை விரும்புறது இல்ல. சரி, இந்த இயற்கையை எடுத்துப்போங்க. இயற்கை நமக்கு கொடுக்கறதுலாம் என்னங்க? இன்பம்தான். அதனாலதான் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா பாரதியார் பாடுறார்.
எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா 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 அப்படின்னு 3 முறை இறைவன்ட்ட சொல்றாரு. ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவருக்கு, எவ்வளோ இன்பத்தை வச்சிருக்க இறைவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மகரிஷியும் இன்பம் துன்பம் அப்படிங்கிற தலைப்புல இன்பமே இயற்கையிலே எங்கும் என்றும் எதிலும் நிறைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. அது இல்லாத இடமே இல்லை. அப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை படைத்து தாவரங்கள் உயிரினங்கள் எல்லாருக்கும் வழி வழியா அந்த வாழறதுக்கு வசதிகளை இந்த உலகத்துல இறைநிலை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. சூரியன் சந்திரனை படைச்சு பகல் இரவு வந்துகிட்டு இருக்கு. கடல் நீர் பாருங்க, அது எல்லாமே உப்பு நீரா இருக்கிறதுனால தான் சூரிய வெப்பத்துல அது ஆவியாகி நமக்கு மழையாகி எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணீராக பயன்பட்டு இருக்கு. இதை போல எதை எடுத்து பார்த்தாலும் இயற்கையில இன்பம் தான் இருந்துட்டு இருக்கு, இன்பம் ததும்பிக்கிட்டு இருக்கு அப்படியே. அதனாலதான் மகாத்மா காந்தி ஒரு 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 கோட் ஒன்னு சொல்லியிருப்பாங்க. எர்த் ப்ரொவைட்ஸ் எவ்ரிதிங் ஃபார் மேன்ஸ் நீட் பட் நாட் ஃபார் மேன்ஸ் கிரீடு அப்படின்னு. ஸோ எர்த்து இந்த உலகம் மனிதர்கள் வாழறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. ஆனா அவங்களோட பேராசைய நிவர்த்தி பண்றதுக்கு இல்ல, எவ்வரி மேன்ஸ் நீட இது பண்றதுக்கு இரையாற்றல் பார்த்து கொடுத்துட்டு இருக்கு. அவரு சொல்றாரு பாருங்க, எர்த் ப்ரொவைட்ஸ், கொடுத்துக்கிட்டே இருக்கு, ப்ரொவைடட் இல்ல, இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது இன்னும் எத்தனை ஜெனரேஷன் எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்தாலும் உள்ள மக்களோட தேவைகளை கொடுத்துட்டு இருக்கு. இது எல்லாம் எனக்கு வேணும், என் தலைமுறைகளுக்கு வேணும்னு அப்படின்னு ஒரு சிலர் அந்த மாதிரி அந்த அவைலபிள் மெட்டீரியலை பதுக்குறதுனால தான் அந்த ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் எல்லாம் வருது. அதன் விளைவாக தான் மக்கள் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அதே போல இப்ப வாழ்க்கை வசதிகளை எடுத்து பாருங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுவும் லாஸ்ட் 50 இயர்ஸ், லாஸ்ட் 20 இயர்ஸ், 10 இயர்ஸ், எவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். எல்லாமே அந்த வசதிகள் எல்லாம் நமக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்காக தான். இப்போ வீடுன்னு எடுத்தா எல்லா ஹவுஸ் ஹோல்டு ஐட்டமும் உபகருவிகள் வந்துருது. ஆஃபீஸ் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, இப்போ ஜூம்ல நம்ம உலக மக்கள் எங்கேயோ இருக்காங்க, அத்தனை பேரையும் இணைக்கிற ஒரு டெக்னாலஜி இந்த ஜூம். ஸோ இதை போல இது எல்லாமே மனித வாழ்க்கையில இன்பத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்தது. ஆனாலும் மக்கள் எல்லாரும் இன்பமா இருக்காங்களா அப்படின்னா இல்லை. சில பேர் உடல் அளவுலையும் மன அளவுலையும் துன்பத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் மகரிஷி பார்க்குறாங்க. அப்ப இன்பம் துன்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு அதுக்கு ஒரு கவிதை எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரெட்பேரா அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க மகரிஷி. இன்பம் துன்பம் என்பதென்ன, அவை இரண்டும் இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என்று ஆராய்ந்தேன். இது எங்க தான் வருது இந்த இன்பம் துன்பம்னா என்ன, அது எங்கிருந்து தோன்றுது என ஆராய்ந்தேன். அப்போ சொல்றாங்க, அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும்போது, இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஏற்படும் ஓர் பொருத்தமிழா உணர்ச்சியேதான், பொருத்தமிழா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும். சோ இன்பம்தான் இன்பத்தின் மறுபெயரா துன்பமா வந்துருது எப்போ, அனுபவத்திற்கு அளவு முறை மாறும்போது. இப்போ உதாரணமா பாருங்க, இப்ப பசிக்குதுன்னு சாப்பிடுறோம், ஏன்னா அந்த பசி துன்பம், அதை சாப்பிட்டாதான் அதை சரியாகும், அந்த துன்பம் நீங்கும். ஆனா அது இன்பம் சாப்பாட்டுல இருக்குன்னே நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அது ஒரு காலகட்டத்துல நமக்கு துன்பமா வந்திருக்கும். அதே போலதான் இந்த புலன்கள் மூலம் அனுபவிக்கிற எந்த இன்பமாக இருந்தாலும் அது தொடர்ச்சியா அது இருக்கிறது இல்ல. அது நம்மளை திருப்பி 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 அதுலயே நம்மளை அழைச்சிட்டு போயிடும். அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம மனசு பின்னாடியே போயிட்டு இருக்கோம், அடிமையாக்கிடும். ஆனா அது நிரந்தரமான இன்பம் கிடையாதுங்கிறது அப்ப தெரியாது, அடிமையாக்கிடும். இப்போ உதாரணமா காலையில பாருங்க, காஃபி டீ குடிச்சு பழகிருப்போம், அது குடிக்கிற வரையிலும் நமக்கு வேற வேலையே ஓடாது. அது போல பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க, பேப்பர் காரன் ஒரு டைம் 6 மணிக்கோ 7 மணிக்கோ போடுறான்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா வாசலுக்கும் இதுக்கும் நம்ம நடந்துகிட்டே இருப்போம், ஏன் இன்னும் வரல ஏன் இன்னும் வரல அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம பழகி வச்சிருக்கோம், அது அந்த பழக்கம் நம்மள அடிமையாக்கிடுது. இந்த இன்பத்தை தான் உலகியல் இன்பம், மெட்டீரியல் பிளஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த
மெட்டீரியல் ப்ளஷர், பொருள் இன்பத்துல பற்று வைக்கிறது தான் மாயை. வேணும், அது எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதோட நிறுத்திக்கணும். அது பின்னாடியே நம்ம இன்பம் இருக்குன்னு போயிட்டே இருக்கிறது தான் அந்த பற்று, ஆசை. அதுதான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா புலனின்பங்கள் எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கறது தான். அதுக்கு தானே இந்த புலன்கள் இருக்கு, சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக. ஆனா அந்த சந்தோஷம் தொடர்ச்சியா இருக்காது. ஒரு காலகட்டத்துல நமக்கு சலிப்பை கொடுக்கக்கூடியது அது. அதனாலதான் இந்த உலகியல் இன்பங்கள்ல நம்ம பிடிப்பு வச்சுக்க கூடாது, அவ்வளவு நல்லதல்ல. அத மனம் கெட்டியா பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. எதனால அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பற்றுக பற்றற்றான் பற்றினை. அதாவது இந்த பற்ற விடணும் அப்படின்னா, பற்றுக பற்றற்றான். யாரு பற்றற்றாங்க? குரு, தெய்வம். சோ அவங்கள நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்பதான் அந்த பற்றினை நம்ம போக்க முடியும். இப்போ இது வரலையும் பாத்தீங்கன்னா, இந்த புலன் இன்பங்கள் நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரலையும் எந்தெந்த வயசுல இருக்கிறவங்களையும் பாத்தீங்கன்னா, யாருக்காவது அதுல நிறைவு இருக்குதுங்களா? இந்த மனம் ஓகே, நல்ல சந்தோஷமா அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நிறைவு வருதுங்களா? வரவே வராது. ஏன்னா அதுதான் இந்த உலகியல் இன்பங்கள்ல உள்ள ஒரு சிறப்பு. பெரும்பாலும் என்ன பண்றாங்க மனிதர்கள்லாம், சோ நமக்கிட்ட இந்த இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா பணம், அதிகாரம், புகழ் இருந்துன்னா, பணம் நிறைய இருந்தாலோ, ஒரு அதிகாரம் நம்மகிட்ட இருந்தாலோ, புகழ் இருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியும் மனநிறைவோ இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த பணம் சேர்க்கறதுக்காகவும் அதிகாரத்தை அடையறதுக்காகவும் நிறைய உழைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள் அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு எல்லாம் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு நிறைவு இல்லாத வாழ்க்கையை தான் அவங்க வாழ்வாங்க. அப்போ கடைசியில தான் அவங்களுக்கு தெரியும், இந்த பணமோ அதிகாரமோ புகழோ மகிழ்ச்சியை கொடுக்காது அப்படின்னு. எப்ப தெரியுங்க? அவங்க வாழ்நாளோட ஒரு கடைசி காலத்துல, ஒரு வயசுக்கு அப்புறம். பட் பை த டைம் இட் வில் பி டூ லேட் ஃபார் மேக்கிங் எனி கரெக்ஷன் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட். அப்படிதான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எப்படி வாழறோம் அப்படிங்கிறத பாருங்க. என்ன ஒரு சுருக்கமா இந்த ஒரு ஒரு இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது பாருங்க ஆங்கிலத்துல. They lose their health to make money, and then they lose their money to restore their health. எவ்வளவு ஒரு ஆப்டா இருக்கு பாருங்க இது. அதாவது என்ன பண்றாங்க, முதல்ல பணம் சம்பாதிக்கணும். ஏன்னா பணம் சம்பாதிச்சா பொருள்கள்லாம் சேர்த்துட்டோம்னா, வீடு, பங்களா, கார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா பின்னாடி நல்லா இருக்கலாம், வசதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உடல் அட் தி காஸ்ட் ஆஃப் ஹெல்த். 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட், சரியா சாப்பிட்றது இல்ல, சரியா தூங்குறது இல்ல, பணம் 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 வெல்த்ன்னு நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா? அப்புறமா பாத்தீங்கன்னா, எப்போ when they become sick, உடல்நலம் சரியில்லாத போது சம்பாரிச்சதுல நிறைய பணம் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவே போகுது. அதுவும் இந்த காலத்துல இப்ப நடக்கிறதுல பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வெரி ஹை, வெரி எக்ஸ்பென்சிவ். சாதாரணமா நீங்க டாக்டர்கிட்ட போனாலே ஃபீஸ் 500 ரூபாய்க்கு குறைஞ்சில்ல. அவங்க உடனே இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்னு எழுதி கொடுத்துட்றாங்க. நம்ம அதை எடுக்காமையும் இருக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். சரி, மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்சூரன்ஸ்ல நம்ம பாலிசி எடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு போனோம்னா பாலிசியும் ரொம்ப அதிகமா இருக்குது. அதுல நிறைய டிடக்ஷன்ஸ். நீங்க ஆக்சுவலா கிளைம் போகும்போது தான் தெரியும், இது கவர் ஆகல, அது கவர் ஆகல, இது கிடையாதுங்க, இந்த ரூம் ரெண்ட் இதுக்கு மேல கிடையாதுங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒன் ஹேஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல நம்ம எப்பொழுதுமே பை திங்கிங் ஆங்ஷியஸ்லி அபவுட் த ஃபியூச்சர், ஃபியூச்சரை தான் நினைச்சிட்டு இருப்போம். நமக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு, இப்படி இப்படி இப்படிதான் வாழ்க்கையை நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால நாம நமக்காக வாழறது இல்ல. அப்படி வாழணும்னு நினைக்கும் போது நமக்கு உடல்நிலை ஒத்துக்கிறது இல்ல. அதே போல பாத்தீங்கன்னா, they live as if they will never die. ஓகே, அது அது இருக்கதான் செய்யணும். they live as if they will never die. அப்படி இருந்தாதாங்க சில கோட்ஸ் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இன்னொன்னு பாருங்க, அந்த ஒண்டரிங் பார்ட், they die as if they have never lived. இதுதான் ரொம்ப முக்கியம். யாரை எடுத்து பாருங்க, ஒரு எத்தனை வயசு, 80 வயசு 90 வயசு, இந்த மாதிரி யாரை எடுத்து பார்த்தாலும் அவங்கள கேட்டீங்கன்னா, நான் நல்லா வாழ்ந்தாச்சு, பேரன் பேத்தி எல்லாம் பார்த்தாச்சு, எப்ப கடவுள் கூப்பிடுவாரோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா நிஜமாவே
நீங்க ஒரு நாள் அவங்கள்ட்ட போய் அந்த கடவுள், அதாவது ஏமனோ கடவுளோ, என்னம்மா நீங்க போலாமா, ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னா, இங்க அதுக்குள்ளாரையா, இப்பதாங்க என் பேத்தி காலேஜ் படிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்துல நான் ஒரு மாலை போட்டு அவளை வந்து அதை வந்து ஆசீர்வாதம் பண்ணாட்டா எப்படி இந்த கட்டை வேகும் அப்படின்னு நிறைய பேர் பேச கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இது ஏன் அப்படின்னா, ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு திருப்தி இருக்கிறது இல்ல. இப்படிதான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல ஏன் அப்படின்னா, இந்த நம்ம புலன் இன்பங்களை அனுபவிக்கும் போதே இந்த நம்மளோட அறிவு இந்த இன்பத்துல போய் மயங்கிடுது. திருப்பி திருப்பி அந்த இன்பத்து மேலவே நாட்டம் போகுது. அந்த இன்பத்தை அடையணுங்கிறதுனாலதான் அளவு முறை மீறுறான். ஏன்னா அளவு முறை மீறும் போது இன்னும் இன்பம் அதிகமா இருக்கும்னு நினைச்சிட்டு மீறுறான். ஏன் மீறுறான்னு தெரியல. கடைசியில துன்பம், உடல் அளவுல துன்பம், மனதளவுல துன்பம், இப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா சலிப்பு வந்துருது, நிறைவு கிடைக்கல. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கூர்ந்து பார்த்தா இயற்கை வந்து இங்க ஒரு அளவை வச்சிருக்கு இந்த இன்பத்துல. அதனாலதான் அந்த சலிப்பு வருது, அதனாலதான் அதுல ஒரு நிறைவு வரல. ஏன் அந்த வந்து ஒரு அளவு இயற்கை வச்சிருக்கு அப்படின்னா, உனக்கு இதுக்கு மேல இன்னொரு இன்பம் இருக்கு, அந்த இன்பம் தான் பேரின்பம், அதுதான் சலிப்பில்லாத இன்பம், அந்த இன்பத்தை நீ அனுபவிக்கணும். இதெல்லாம் சும்மா உனக்கு இந்த வாழ்க்கைக்கு, ஏன்னா இந்த மெட்டீரியல் லைஃப், ஏன்னா வாழ்க்கை வாழணும், அந்த வாழ்க்கை வாழறதுக்கு தேவையான ஐம்புலன்களை அனுபவிச்சுட்டு இதுலயே நீ இருக்காம உன்னோட அறிவை மேல் நோக்கி எடுத்துட்டு வா, இன்னொரு இன்பம் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த இயற்கை அங்க நமக்கு அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது நம்ம உணர மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த புலன் இன்பங்கள்லயே தான் நம்ம வந்து அறிவு மயங்கி இருக்கிறதுனால அந்த இன்பம் நமக்கு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாய் வந்து காஞ்ச எலும்பு துண்டை வந்து கடிச்சிட்டே இருக்கும். ஸோ அது அது இப்படியும் அப்படியும் நாக்கில் அசைச்சு பார்த்தீங்கன்னா அதை கடிச்சு அதோட கம்மு, நாக்கு எல்லாம் புண்ணாகி ரத்தம் வரும். பட் இருந்தாலும் அது ரொம்ப சந்தோஷமா அதை அந்த ரத்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும். ஏன்னா அந்த ரத்தத்திலேருந்து வர்ற அந்த சுவையை அது விரும்புது. ஆனா உண்மையிலே அதோட ரத்தம் தாங்கிறது தெரியல. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். இங்கதான் இன்ப புலன் இன்பங்கள்ல அறிவு மயங்கிட்டு இருக்கிற ஒரு நிலை. இதுதான் மகரிஷி. ஏன்னா ஒவ்வொன்றையும் மகரிஷி பார்த்தீங்கன்னா விளக்கங்கள் கொடுத்து அந்த ஒரு கவிதை மூலம் சுருக்கமாகவும் சொல்லிடுவாங்க. இப்ப மாயையை பத்தி இந்த கவிதையில என்ன சொல்றாங்க பாருங்க. எது மாயை அப்படின்னா, இன்பத்தை மாத்திரமே விரும்பி நின்றும். இப்ப எல்லாருமே அது தப்பு கிடையாது, இன்பத்தை விரும்புறது தப்பு கிடையாது. இன்பத்தை மாத்திரமே விரும்பி நின்றும் அதான் சொல்றாங்க பாருங்க. இன்பத்தை ஏன்னா துன்பம் வேண்டாம், இன்பம் தான் வேணும். அப்ப நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு குவாலிஃபை பண்ணியிருக்கோமா? அது கிடையாது. சோ இன்பத்தை மாத்திரமே விரும்பி நின்றும் எண்ணம் சொல் செயல் விளைவை யூகிக்காமல். ஏன்னா நம்ம வாழ்க்கையே எண்ணம் சொல் செயல் மூன்றுல தான் நடந்துட்டு இருக்கு. மூன்றின் கூட்டு தான் நம்ம வாழ்க்கை. ஸோ எண்ணம் தான் சொல்லாகிறது, சொல்லு தான் செயலாகிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம விளைவு. நம்ம நல்லது செஞ்சோம்னா நல்ல விளைவு இன்பம், தீயது செஞ்சோம்னா தீய விளைவு துன்பம். அதனால இந்த விளைவெல்லாம் நம்ம வந்து யூகிக்க மாட்டோம். என்ன வேணுமோ நான் இப்ப என்ன செய்யறேனோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா எனக்கு இன்பம் மாத்திரம் தான் வேணும் அப்படின்னு இன்பத்திற்கே முரணாய் செயல்கள் ஆற்றி, இன்பத்திற்கே முரணாய் செயல்கள் ஆற்றி இயற்கை வேகம் விளைவை மறந்திருந்தும், வேகம்னா இயக்க ஒழுங்கு. சோ இயற்கையோட வேகம் விளைவை மறந்திருந்தும் இன்ப துன்பம் எவை என்றே அறிந்திடாமல், இது என்ன இன்பம்னா என்ன துன்பம்னா என்னங்கிறத எவை என்றே அறிந்திடாமல் இரண்டையுமே கற்பனையால் மாற்றி, ரெண்டும் வேற வேறன்னு நம்ம கற்பனையால் மாற்றி கண்டும். சோ மகரிஷி என்ன சொல்றாங்க, அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஏற்படும் ஓர் பொருத்தமுலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமும் இரண்டும் அறிவின் அலைகளாய் கண்டேன். ரெண்டும் ஒண்ணுதான், அறிவுதான் இன்பமாவும் துன்பமாவும் உணர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு. சோ இரண்டையுமே கற்பனையால் மாற்றி கண்டும் இன்பம் என்ற நிறை செல்வ ஊற்று இருக்கும் இடமறியா மயக்குமே மாயை. சோ இன்பங்கிற அந்த ஒரு ட்ரெஷர், நிறை செல்வம், சுரங்கம், அது எங்க, அந்த ஊற்று எங்க இருக்குன்னு இடமறியா மயக்கம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மகரிஷி ஒரு பாட்டுல சொல்லியிருக்காங்க இல்லையா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா,
எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவாங்கிறாங்க. சோ இன்பம் இல்லாத இடத்துமே இல்லை. அதனாலதான் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா அப்படிங்கிறாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்காத ஒரு மயக்க நிலை தான் நம்ம மாயை. சோ இதுல இருந்து, இந்த மாயை மயக்க நிலையிலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா அந்த புலன் மயக்கத்திலேருந்து வெளியில வரணுங்க. இதை தாண்டி வரணும். நமக்கு இறைநிலையை உணரணும். ஏன்னா அது மறைபொருளா இருக்கிறதுனால அந்த இறைநிலையை உணராம மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இறைநிலை நம்ம உணர்ந்து வரும்போது இந்த அறிவுக்கு ஒரு ஒரு ஆனந்தம், பேரின்பம், அந்த அனுபவம் அதுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அனுபவத்தை கிடைச்சதுன்னா இந்த சிற்றின்பத்துல, புலன் இன்பத்துல அது அளவு முறையை காக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அந்த இன்பத்தை தான் மனசு விரும்பும். இதுவரையிலும் அதை அனுபவிக்கல. அதை ஒன்ஸ் அனுபவிச்சுக்கும் போது இந்த புலனின்பங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம புலன்களை பயன்படுத்துவோம். அதுக்கு மேல அளவு முறை மீற மாட்டோம். அளவு முறையை காப்போம். அப்ப நேச்சுரலா நமக்கு துன்பங்கள்லாம் வராது. துன்பத்துல சிக்க மாட்டோம். இந்த இன்பம் தான் அருளியல் இன்பம், ஸ்பிரிச்சுவல் பிளஷர் அப்படிங்கிறது, அந்த அருளியல் இன்பம். ரைட்டுங்களா? சோ இதுதான் பேரின்பம். இந்த இன்பம் தொடர்ச்சியாக இருக்கும், சலிப்பை கொடுக்காது, நிறைவா இருக்கும். அதனாலதான் சலிப்பில்லாத இன்பம் அப்படின்னு இத சொல்றாங்க. ஆ, இந்த இன்பம் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. உன் வாழ்க்கையின் நோக்கம் நீ புலனின்பத்திலேயே இருக்காத, இந்த மயக்க மாயையிலே இருக்காத, இங்க வா, அருளியல் இன்பத்தை அனுபவிக்க வா அப்படின்னு சொல்றதுக்கு வருவங்க தான் மகான்கள். அவங்க தான் நமக்கு, அப்பா நீ வெறும் ஐந்து அறிவு விலங்கினங்கள் மாதிரியே தான் நீ வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க. நீ ஆறாவது அறிவுங்கிற ஒரு சிறப்போட நீ வந்திருக்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவை சொன்ன மாதிரி நீ ஒரு பெரிய அதாவது இந்த இறுதியாக பூத்த, இந்த நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்ற மாதிரி ஆறாவது அறிவு சிறப்போட வந்திருக்க. இந்த அறிவை பயன்படுத்தி தான் நீ மறைப்பொருளா இருக்கிற தெய்வம், அறிவு, உயிர் எல்லாத்தையும் உன்னால உணர முடியும். அப்படின்னு அதை வெறும் மகான்கள் சொல்றது மட்டும் கிடையாது, அதை எப்படி செய்யணுங்கிறதையும் மகான்கள் சொல்லி வைப்பாங்க. அவங்களாம் சொல்லி 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 எந்தெந்த காலத்திலயோ அவங்க வாழ்ந்த காலத்துல உணர்ந்தவாறு சொல்லி வச்சிருக்காங்க. இதுதான் மகான்கள். ஏன்னா அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த மறைப்பொருளை உணர்றதுக்காக தான் நமக்கு அந்த ஒரு அறிவுக்கு ஒரு பயிற்சி வேணும் அப்படிங்கிறத, ஒரு தவம் அப்படிங்கிற ஒரு முறையும் அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ தவம் பண்ண 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 இந்த அறிவு, அந்த பேரறிவை உணர்ந்துக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க வழிவகை செஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த தவங்கிறது என்ன அப்படின்னா, சும்மாவிருக்கின்ற முறை பழகல் தவமாகும் அப்படிங்கிறாங்க மகரிஷியோட கவிதை. சும்மாவிருக்கின்ற முறை பழகல் தவம். நீங்க அந்த மாதிரி ஒரு தவத்தை பழகிட்டு வந்தீங்கன்னா அதனோட பயன்தான் ஞானம். ஞானம் அடையணும்னா தவம். சோ தவத்தை எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க பாருங்க. ஐம்புலன்கள் வழியாக அறிவு பல நாள் இயங்கி அலைந்து அழுத்து நிம்மதியை தேட. சோ இதுவரையிலும் நம்ம என்ன பார்த்தோமோ அதை இந்த ஒரு வரியில மகரிஷி கொடுத்துட்டாங்க பாருங்க. ஐம்புலன்கள் வழியாக அறிவு பல நாள் இயங்கி அந்த புலனின்பங்களை அனுபவிச்சு அதுல ஒரு சலிப்பு அலைந்து அழுத்து நிம்மதியை தேட. சோ ஒரு நிறைவில்லாத அந்த புலன் இன்பத்துல இருந்த அந்த அறிவு நிம்மதியை தேட, அந்த நிலையை அறிந்த குரு அருளால். எந்த நிலையை அறிந்தங்க? எந்த அறிவு இந்த நிம்மதியை தேடிட்டு இருக்கோ அந்த அறிவை உணர்ந்த அறிவுல உள்ளவங்க தான் அந்த குரு. அறியாமைங்கிற இருளை போக்குறவங்க, நமக்கு அறிவு கண்ணை திறக்கிறவங்க, அவங்க தான் குரு. அந்த நிலையை அறிந்த குரு அருளால் நினைவு தன்னை இம்மென்று இருத்தி, அந்த நினைவை நமக்கு பாகனையில கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? நினைவு தன்னை இம்மென்று இருத்தி, அங்கேயே இருத்தி நீங்க தவம் பண்ண வைக்கும் போது அங்கே எழும் சோதி சுடர் உணர்ந்து இன்பம் கண்டு. அங்க வர்ற, ஏன்னா அங்க என்ன நம்ம ஆகனையில ஃபீல் பண்றோங்க? நம்ம உயிர் சக்தியை உணர்றோம்,
இந்த சோதி சுடர் உணர்ந்துங்கிறது நம்ம உயிர் சக்தி தான், அந்த குண்டலினி சக்தி. சோ அங்க உணர்ந்து அந்த இன்பம் கண்டு சும்மாவிருக்கின்ற முறைப்பழகல் தவம். சோ இதுதான் தாய்மான சுவாமிகள் சிந்தையை அடக்கிய சும்மாவிருக்கின்ற திறம், சும்மா இருக்கின்ற திறம் அரிது அப்படின்னு இருக்காங்க. அதாவது சிந்தையை அடக்கிய சும்மாவிருக்கின்ற திறம் அரிது. அந்த கவிதையில தாய்மான சுவாமிகள் அந்த பாடல்ல கந்தக மதக்கரியை வசப்படுத்தலாம். அதாவது குதிரையை அடக்கலாம், மதம் பிடிச்ச யானையை வந்து அடக்கலாம், சிங்கத்து மேல நம்ம உட்காந்து சவாரி பண்ணலாம், கரடியோட வாயை பிடிச்சு கட்டலாம், பாம்பை எடுத்து ஆட்டலாம், நெருப்புல நீர்ல நடக்கலாம். இந்த மாதிரி பல எவ்வளோ நடக்க முடியாததெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனா சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறம் அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு நம்ம குருவுக்கு தாய்மான சுவாமிகளோட பாடல்கள் தான் இறை விளக்கத்துக்கு நிறைய உத்வேகமாக இருந்தது. ஸோ நம்ம மகரிஷி அந்த தவத்தை எளிமைப்படுத்தி நமக்கு சும்மா இருக்கின்ற அந்த வார்த்தைக்கு எப்படி குரு வணக்கத்துல ஒரு கவிதையாவே கொடுத்திருக்காங்க பாருங்க. சிந்தையை அடக்கிய சும்மாவிருக்கின்ற சீரறித செய்த குருவே, சீரறிய செய்த குருவே. அங்க தாய்மானவர் திறம் அறிதுன்னாங்க, இங்க சீரறிய செய்த குருவே. அதுவும் இல்லாம அடுத்த வரியில அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. சிந்தையை அடக்கிய சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. அததான் இங்க பாருங்க. அந்த நிலையறிந்த குரு அருளால் நினைவு தன்னை இம்மென்று இருத்தி அங்கே எழும் சோதி சுடர் உணர்ந்து இன்பங்கண்டு. சோ எப்படி மகரிஷி அதை கொண்டு வந்து அங்க இணைக்கிறாங்க பாருங்க. சோ அந்த மாதிரி செய்யற தவம் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அப்ப அந்த தவம் செய்யும் போது நமக்கு நல்லா தான் இருக்கும், இன்பமா இருக்கும். ஆனா அதை என்ன பண்ணணும், அதை தொடர்ந்து தக்க வச்சுக்கணும். நமக்கு நிறைய இடையூறுகள் வரும். காலையில 20 நிமிஷம், சாயந்தரம் 20 நிமிஷம் பண்ணும் போதே நமக்கு தவத்துல உட்காரும் போது தான் நமக்கு அவ்வளவு எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கும். சோ அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் தான் அந்த அழகு சித்தர் காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பரென்றோ. நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்த்தாலும் கண்ணம்மா நான் காட்டானை மேலேறி கண்குளிர பாரேனோ. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கவிதை தான். ஸோ இதெல்லாம் நம்ம பயிற்சிகள் செய்து 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 தான் இந்த தவத்துல நம்ம வந்து அடுத்த நிலைக்கு வரணும். ஸோ அப்படி தொடர்ச்சியா நம்ம வந்து அந்த தவத்துல இருக்கும்போது தான் இறைநிலையோட இணைந்திருக்க முடியும். அது ஆக்னையா இருக்கட்டும், துரியா இருக்கட்டும், துரியாதீதமா இருக்கட்டும். துரியாதீதம் அல்டிமேட் தவம். குண்டலினி யோகத்துல மகரிஷி கொடுத்ததுல ஒரு பெரிய தவம் அது. சோ இந்த மாதிரி நம்ம பழகிட்டே இருக்கோம்னா அது அந்த பேருக்கு தான் அது சகஜ நிஷ்டை. எப்பொழுதும் அந்த தவத்துல இருக்கிறது, இறைநிலையோட எண்ணத்தை கலக்க விட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை அது. இப்போ யோகிகள்லாம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ வருஷமா இப்படியே இருந்தாங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, நமக்கு அது சாத்தியமாகுமா? நம்மளால அந்த மாதிரி எப்பொழுதும் சகஜ நிஷ்டையில இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஏன்னா அதனாலதான் அந்த மகான்கள் நமக்கு இத சொல்றாங்க. ஏன்னா அத வெறும் போதனை மார்க்கமா கிடையாது, அது சொல்லிட்டு போறது இல்ல, அதை செய்ய முடியுங்கிறத அத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிருக்கிறவங்க தான் மகான்கள். இப்ப பாருங்க, நமக்கு மனவளக்கலையில புது அன்பர் வந்த உடனே நம்ம வந்து அவருக்கு தவம் கொடுக்கும்போது என்ன கொடுக்குறாங்க? ஸோ தாள ஓசை கொடுக்குறோம். அப்புறம் நம்ம வந்து இனிப்பை கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ வலது கையை நீட்டுங்க, இந்தாங்க இனிப்பை, நீங்க இதை கடிச்சு சாப்பிட்றாதீங்க, சுவைத்துக்கிட்டே நீங்க நினைவை புருவ மத்தியில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஆசிரியர்கள் அவங்களுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? இன்று முதல் எந்த உணவை உண்ணும் போதும் வேறு எந்த புலன் அனுபவங்கள் பெறும்போதும் நினைவை புருவ மத்தியிலேயே வைத்திருக்க பழகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ அடுத்தது துரிய தீட்சை கொடுக்கும் போதும் அதே மாதிரி சொல்றோம். அப்போ இது சாத்தியம் தானுங்களே? சரி சரி, தவம் பயில வர்றாங்க, மனவளக்கலையில வர்றாங்க, அவங்களால இது சாத்தியம். சாதாரணமா பயிற்சி இல்லாதவங்க, குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இது சகஜமா, இது வருமா அப்படின்னா, இது இயற்கையா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா, இப்ப குழந்தை குழந்தை கை குழந்தைய வந்து ஒரு தூளில போட்டுட்டு அம்மா வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க.
அது முழிக்கிறவரையும் அங்க பக்கத்துலயே அந்த தூளில இருக்கிறது இல்ல, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை சிணுங்கும். அந்த சிணுங்கும் போது அப்படியே அங்க கிச்சன்ல இருந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அது வந்து அப்படி பரண்டு மறுபடியும் தூங்கிடும். இன்னொரு முறை சிணுங்கும் போது அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு ஆட்டிட்டு ஒரு ஒரு பாடலை பாடிட்டு அவங்க பிரசன்ஸை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ மூணாவது முறை சிணுங்கும் போது அப்ப அவங்களுக்கு தெரியும், ஓ இது வந்து நம்ம வந்து பசிக்காக தான் அழுவுதுன்னு அது தெரிஞ்சிடும் அந்த அம்மாவுக்கு. ஸோ இதே போலதான் எல்லாமே. இப்போ பால் அடுப்புல வச்சுட்டு நம்ம வேற வேலையை பார்க்குறாங்க. அது எப்போ பொங்குன்னு தெரியும், ஏன்னா இது எல்லாமே பழக்கத்துல. ஸோ கவனம், ஏன்னா இது எல்லாமே கவனம் அங்க இருக்கு, கவனம் அங்க இருக்கு, இங்க வேலை செய்யுது. இது மாதிரி மல்டிபிள் டாஸ்கிங் இஸ் பாசிபிள். அதுதான் பட்டினத்தார் அந்த பாடல்ல பாருங்க. இப்போ இந்த பேக்ரவுண்ட்ல இந்த பாடலை பார்த்தீங்கன்னா புரியும். எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்த ஏது அவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே, அப்படிதான் இருக்கும். சரிங்களா? எந்த தொழிலை செஞ்சாலும் எந்த அவஸ்தைப்பட்டாலும் துன்பப்பட்டாலும், இப்ப நீங்க ரமண மகரிஷி எடுத்துக்கோங்க. அவங்க 14 வயசுல வந்துட்டாரு. அவரு வெங்கட்ராமனா வந்திருக்காரு. அவர் வந்து பாருங்க, அவர் விருப்பாட்ச குகையில சுமார் 17 வருஷம் அங்க இருந்து தவம் பண்ணியிருக்காரு. அங்க பூச்சி கொசு பூரான் எல்லாம் கடிச்சு ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கும். அப்பயும் அதை மைண்ட் பண்ணாம, ஏன்னா முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே, அவங்க நினைவு எல்லாமே அந்த அந்த இறை சிந்தனையிலேயே இருக்கும். ஸோ அப்படியே இருந்ததுதான். எத்தனையோ பேர் வந்து சின்ன அவர் வயசை ஒத்த பசங்க எல்லாமே, சின்ன பசங்க எல்லாம் வந்து கல்லெல்லாம் போட்டு அடிச்சுட்டு போயிருக்காங்க. பட் அதெல்லாம் அவர் பாதர் பண்ணவே இல்லை, ஏன்னா அவங்க மனம் இருக்கு, நோக்கம் வேற. அதே போலதான் இப்ப நம்ம மகரிஷி எடுத்துக்கோங்க. மகரிஷி வந்து குடுவாஞ்சேரியில முறையா தாசில்தார்கிட்ட புறம்போக்கு அதை அலாட்மெண்ட் வாங்கிட்டு வந்த இடத்துல ஒரு குடிசை போட்டாங்க. அப்போ அந்த ஊர் ஜனங்கள் வந்து அதை பிரிச்சு எடுத்தாங்க. இத்தனைக்கும் அவரால் பயன்பெற்ற அந்த மக்கள் தான் அவங்க. பட் அவங்களே அந்த மாதிரி அதை பிரிச்சு, அந்த கொட்டையை பிரிச்சு எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து மனசு சொல்லல, ஓ இயற்கை எனக்கு ஒரு பாடத்தை சொல்லுது, இந்த இடம் உனக்கு வந்து சரியில்லைப்பா, உனக்கு வேற இடம் நல்ல இடம் வச்சிருக்கேன் அப்படின்னு. அதே போலதான் அந்த அவங்கெல்லாம் அப்படிதான் பாசிட்டிவா எடுத்துவாங்க. அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இப்போ நீங்க இந்த அவரோட சொத்துலாம் இழந்து அவர் ஒரு குடிசை வீட்டுல இருக்கும் போது மழை மழை வந்து அப்படியே புயலும் மழையும் வருது. அந்த கூரை அது பிச்சுக்கிட்டு போற நிலை, அது பிச்சுக்கிட்டு போயிடும்னு அவருக்கு தெரியும், அந்த அளவுக்கு புயல் வருது. பட் உடனே சரின்னு கை ஜிப்பாவில் வந்து சட்டையில் உள்ள ஜிப்பாவில் வந்து ஒரு பேப்பரை எடுத்து எழுத்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேனா எழுதுறாரு. ஒரு கவிதை வருது அவருக்கு: இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா சீவன்களுமே எடுத்தாடும் காய்கள் அப்படின்னு. சோ எந்த மாதிரி வருது பாருங்க அவருக்கு. ஏன்னா பிச்சுக்கிட்டு போகுது, இப்ப எல்லாம் விழுந்துரும். இருந்தாலும் அவருக்கு பாருங்க இந்த இந்த இதுல சிந்தனையில அந்த கவிதை அது வருது. சோ பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பெய்திருவான் அருள்வான், தவறு என்று சொல்ல பிறந்தோர் யார் இப்பேருலகில் அப்படின்னு. ஸோ அதெல்லாமே அதுதான் மகான்கள் நிலையில இருக்காங்க. அதே போலதான் பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் வந்து தண்ணி எடுக்கணும்னா ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல வந்து ஆறுலயோ இல்ல ஒரே ஒரு கிணறு இருக்கும், அங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். இந்த பெண்கள்லாம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. தலையில தூக்கிட்டு வருவாங்க, குடம் 2-3 குடம் வச்சுலாம் அவங்க தூக்கிட்டு வருவாங்க. பட் அவங்க வந்து ரெண்டு கையும் வீசி ஊர் கதையெல்லாம் பேசிட்டீங்கன்னா அந்த நேரம் மட்டும்தான் அவங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்க, ஒரு குரூப்பா போவாங்க. அப்ப போகும்போது எல்லா கதையும் ஊர்ல உள்ள கதையெல்லாம் பேசிட்டு போவாங்க. இருந்தாலும் அவங்க கவனம் அந்த தலையில உள்ள தண்ணி குடம் மேலதான். ஸோ அது போல இட் இஸ் ஹியூமன்லி பாசிபிள் அப்படிங்கிறதுனாலதான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம். ஸோ இந்த நிலைக்கு நம்ம இந்த அறிவு வந்துடுச்சுன்னா நம்ம அந்த தெய்வீக குணமான அன்பும் கருணையும் நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு குணம் வந்துடுச்சுன்னா நமக்கு ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டான். ஸோ துன்பப்படுறவங்களுக்கோட போய் அவங்களுக்கு தங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த துயரத்தை போக்கி வாழ்வாங்க. இந்த வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை, இதுதான் அருள் வாழ்க்கை. பிறர் இன்புறக் கண்டு தான் இன்புறுவது சலிப்பில்லா இன்பம், மகரிஷி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? சோ இந்த மாதிரி வாழறவங்க தான் ஞானம் அடைந்துட்டான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அது வரலையும் வெறும் மாயையில தான் இருக்குங்கிறது அதை சொல்லாம சொல்றாங்க. சோ அப்படி இருக்க, ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மோர் டுவர்ட்ஸ் மெட்டீரியல் லைஃப். எல்லாம் நமக்கு வாழணும், அதை எப்படி இருந்தாலும் அதை சுரண்டி உடல் உழைப்போ பொருளாதாரத்துல எதை இருந்தாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்துட்டு தான் இருக்கான்.
ஸோ அவங்களோட ஒரு சாக்ரிஃபைஸ்ல தான் இவன் மெட்டீரியல் வெல்த் சேர்க்க முடியுது. அதனாலதான் மற்றவங்களோட துன்பத்தை போக்குறதுக்கும் அவனுக்கு அந்த கருணை இல்லை. எப்படியாவது நான் வாழணும், எனக்கு தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும், அது எப்படி இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷ் நோக்கத்துல போயிட்டு இருக்கு. இதுக்கும் மகரிஷி ஒரு ஒரு சமுதாயத்துல இப்படி எல்லாமே இருக்காங்களேன்னு ஒரு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாமல் பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகங்கெட்டு சமூகத்தை மறக்கிறான். ஏன் இந்த மாதிரி சொல்லும் கல்லும் மரமுமே பயனாகும் போது நம்ம மனிதர்கள் ஏன் இந்த மாதிரி சமூகத்தை மறக்கணும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஒரு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாடல் ரொம்ப அப்படியே சாட்டையடி அடிக்கிற மாதிரி ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. இப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் சமூகத்தை மறக்கிறான்? ஏன் அவனுக்கு மற்றவங்க துன்பம் போக்குறதுல அவனுக்கு போதிய கருணை இல்லை? ஏன்னா அவன்கிட்ட அந்த அருள் குணம் இல்லை, தெய்வீக குணம் இல்லை. அன்பும் கருணையும் இருந்தா அவன் இந்த மாதிரி செய்ய மாட்டான், சமூகத்தை மறக்க மாட்டாங்க. சோ அப்படின்னா அது எப்படிதான் வரும்? அதுக்கு தான் இந்த அறிவு. இந்த அறிவுல உயரணும். இந்த அறிவு தான் ஞானம். இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஐந்தறிவு விலங்குகள் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த அறிவுல உயரணும். சோ சயின்ஸ் கூட நம்ம மனிதர்களை பயாலஜிக்கலி அண்ட் அனிமல் அப்படின்னு தான் சொல்லுது. ஏன்னா இன்னும் நம்ம அந்த விலங்கின பதிவுகளோட தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். சோ அப்படி இந்த அறிவு நிலையில உயர்ந்தாக்கா நம்ம தெய்வ நிலையை உணரலாம். தெய்வம் வேற, அறிவு வேற அப்படி இல்லைங்கிறத நம்மளால விளங்கிட முடியும். அதனாலதான் அறிவே தெய்வம்னு எல்லா மகன்களும் சொல்லியிருக்காங்க. சோ அந்த அறிவு தான் தெய்வம். இந்த அறிவை அறிந்த நிலை தான் ஞானம். அதனாலதான் அறிவை அறிந்த அறிவின் தெளிவே ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். சோ அவங்க தான் அந்த ஞான நிலையை அடைந்தவங்க, அறிவு நிலையை உணர்ந்தவங்களால தான் இந்த வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் மனிதனுக்கு இப்போ தேவைப்படுது. அதனால இந்த எப்படி மாயையை பத்தி ஒரு கவிதையை முழுமையா சொன்னாங்களோ, அதே போல இந்த ஞானத்தை பத்தியும் ஒரு முழுமையான ஒரு கவிதை ஒரே கவிதையில சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ ஞானம் என்றால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, ஞானம் என்றால் மனிதரிடை மனிதராய் வாழ்தல். இதுதான் ரொம்ப சிம்பிள், மகரிஷியோட சிம்பிள் டெஃபினேஷன். ஞானம்னா என்ன? ஒன்றும் பெரிய அதெல்லாம் கிடையாது. நீங்க மனிதரிடை மனிதராய் வாழ வேணும். இப்போ முதல்ல மனிதரிடை வாழணும்னா நம்ம முதல்ல மனிதரா ஆகணும். மனிதரா இருக்கமா? இன்னும் we have to improve. அறிவு நிலையில உயரணும். இன்னும் ஐந்தறிவு குணத்தோட இருக்கும். அப்போ நம்ம முதல்ல மனிதராய் மாறணும். மாறினதுக்கு அப்புறம் தான் மனிதரிடை. அந்த மனிதர்கள்ல பல பேர் இருப்பாங்க. அந்த மனிதர்களிடை நம்ம மனிதராய் வாழ வேணும். இப்ப மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? அதுக்கும் மகரிஷி வராங்க பாருங்க, சொல்றாங்க பாருங்க. மனிதன் என்ற உருவினிலே மாக்களுண்டு மக்களுண்டு. மனிதங்கிற உருவுல மக்களும் இருக்காங்க, மக்களும் இருக்காங்க. மனமறிந்த தேவர் உண்டு, மதி நிலைத்த மனிதர் உண்டு. எல்லா குரூப் ஆஃப் மக்களும் அங்க இருக்காங்க. நீங்க மனமறிந்து மன இதமாய் மனமறிந்து மன இதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் மாமுனிவோன் முழு மனிதன். சோ நீங்க எப்ப எல்லாருக்கும் மனமறிந்து மன இதமாய் நீங்க தொண்டு மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்ற ஒரு நிலை வர்றதுதான் அந்த ஞானம். அதுதான் அறிவுல உயர்ந்த நிலை. அப்படி வாழறது தான் ஞானம். சரி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க பாருங்க. ஞானம் என்றால் மன இயக்க இயல்பறிந்து. இந்த மனசு, ஏன்னா மனசு தானே நமக்கு எல்லாத்துக்கும் காரணம். சோ மனசுனா என்ன, அது எப்படி, அதோட இயக்கம் என்ன, அது மூலம் என்ன, அதோட இயல்பு என்ன, இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து, நான்கிற இயற்கை தத்துவம் உணர்ந்து. ஏன்னா இறைநிலை வேறல்ல, நான் வேறல்ல, இறைவனே தான் நானாக இருக்கிறான்ங்கிற அந்த இயற்கை தத்துவத்தை உணர்ந்தால்தான் ஞான வாழ்க்கைக்கு வர முடியும், மனிதரிடை மனிதராக வாழ முடியும். ரைட்டுங்களா? சோ
அடுத்தது பாருங்க, அந்த அந்த இறைநிலையான அந்த பேரறிவு நானாக இருக்கிறது, என்கிட்டயும் அந்த அறிவு இருக்குது, ஆறாவது அறிவாக அது இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அறிவுதான் மோனம் என்ற ஒன்றாயும் மோகமாதி மூவிரண்டு குணங்களாய் மனிதர்கள்ட்ட அந்த ஆசைங்கிற அந்த பேராசையாகி மூவிரண்டு ஆறு, அதாவது ஆறு குணங்களாக பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வை மனப்பான்மை, வஞ்சம் என்ற ஆறு குணங்களாக மாறுறதும் அதே அறிவுதான். அதே அறிவுதான் பரிணாமத்தாலான பொருள் அனைத்திலும் அங்க இயக்க ஒழுங்காக இருக்கிற அறிவும் அதுதான் அப்படின்னு அந்த அறிவெல்லை கண்டு, அந்த அறிவோட எல்லை எப்படி இறைநிலையில் ஆரம்பிச்ச பேரறிவு எப்படி இப்போ அதோட பயணத்தை அதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு மானம், மரியாதை, உடல் ஒழுக்கம் காத்து, இது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, மானம், மரியாதை, உடல் ஒழுக்கம் காத்து மனிதரிடை மனிதராய் வாழ்தல் ஞானம். சோ அப்படி ஒரு சம பண்ணிருக்காங்க. அதனால இந்த ஞானம் அப்படின்னாலே நம்ம முறையா வாழறதுக்கு, திருத்தமாக வாழ்வதற்கு மனிதனை ஒரு தயார் பண்ற ஒரு அறிவின் விளக்கம் அப்படிங்கறத நமக்கு மகரிஷி எல்லா வகையிலையும் சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. இததான் எல்லா அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் ஒண்ணுமில்லைன்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. அதனால இந்த விளக்கம் வந்த பிறகு நம்ம மறுபடியும் பழக்கத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆசிலேஷன்லயே இருப்போம். என்னதான் விளக்கமா இருந்தாலும், என்னதான் தெளிவு வந்தாலும் நம்ம திருப்பியும் பழக்க வழியிலே போயிடுவோம். ஏன்னா பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராடுறவன் தான் இடையே போராடுறவன் மனிதன்னு எல்லாத்துக்கும் மகரிஷி ஃபார்முலாவை கொடுத்து வச்சுட்டாங்க. ரைட்டுங்களா? சோ அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. அப்போ நம்ம எப்படி வாழணும், இனிமே இவ்வளவு விளக்கத்தை தெரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா நம்ம ஆன்மீக எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா வெறும் போதனை மட்டும் இல்ல, சாதனை மார்க்கம். நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்ப இவ்வளவு விளக்கங்கள் இப்ப மாயை ஞானம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இனிமே என்ன பண்ணணுங்க அப்படின்னா, நம்ம வாடுறதுல சில முறைகளை மாற்றம் செஞ்சாகணும். இந்த வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ்வதற்கே. ஏன்னா வாழ்வாங்கு வாழ்வதுதான் ஒரு வளமான வாழ்க்கை. நம்ம we have to live our best life. ரைட்டுங்களா? வாழ்வாங்கு வாழணும். அதுதான் திருவள்ளுவரும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்வாங்கு வாழ்பவன் வாழனா வாழும் முறையறிந்து. ஏன்னா நம்ம நீதி நெறி உணர் மாந்தராக இங்க வந்திருக்கோம். ஆதியனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று நீதி நெறி உணர் மாந்தராக நம்ம வந்திருக்கோம். நமக்கு நீதி, இயற்கை நீதி தெரியும், வாழும் நெறி தெரியும். இதன்படி யார் வாழறாங்களோ அவங்க வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். சோ அதுக்கு இப்ப தவம் மட்டும் பத்தாது. இது வரலையும் என்ன பார்த்தோங்க, ஞானத்தை இது பண்றதுக்கு, அறிவுல உயர்றதுக்கு தவம் நம்மளுக்கு உதவி பண்ணுன்னு. தவம் மட்டும் பத்தாது. அதனாலதான் நமக்கு மனவளக்கலையில மகரிஷி அகத்தாய்வு பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. சோ அகத்தாய்வு பயிற்சிகள் 1, 2, 3 நிலை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரம்ம ஞான வகுப்பு கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா எத்தனையோ தலைமுறைகளாக, எத்தனையோ கோடி தலைமுறைகளாக நம்மகிட்ட இருக்கிற பதிவு அது உடனே உடனே நம்ம போயிடாது. அதுக்கு கான்ஸ்டன்டா வி ஹவ் டு பிராக்டிஸ். அதனாலதான் மகரிஷி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நமக்கு என்ன தேவைங்கிறத கொடுத்து 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 பண்ணி வச்சிருக்காங்க. அதனால சில மாற்றங்கள் நம்ம வாழ்க்கை முறையில தேவை. ஸோ என்னென்னங்க? முதல்ல புலனின்பம். இது நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நம்ம புலன்கள் இருக்கிறதே இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக தான். இப்ப கண் இல்லைன்னா பார்க்க முடியுங்களா? காது இல்லைன்னா கேட்க முடியுமா? இப்ப நாக்கு இல்லைன்னா சுவை உணர முடியுமா? அப்புறம் வாழ்க்கை எதுக்குங்க? எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆனா எல்லாத்துலயும் ஒரு அளவு முறை காக்கணும். சோ அளவு முறை காட்டோம்னா, காத்துட்டோம்னா அது இன்பம், அதுதான் ஞானம். ரைட்டுங்களா? இந்த பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாப்பாடு அது பசிக்காக சாப்பிடுறோம். அது சாப்பாட்டு மேலேயே ஞாபகம் போயிட்டே இருந்தது, நினைவு போயிட்டே இருந்ததுன்னா அது மாயை. சாப்பிட்டது போதும், அளவோட சாப்பிட்டோம்னா அது ஞானம். இந்த மயக்க நிலையிலிருந்து நம்ம வெளியில வரணும். இங்கதான் ஒரு மாற்றம் நமக்கு தேவைப்படுது, விழிப்பு நிலை தேவைப்படுகிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆசை. ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆசை வேணும் தான். கையளவு உள்ளம் வைத்து கடல் அளவு ஆசை வைத்தான் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கவிஞர் கூட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒன்றோ பலவோ ஆசைகள் இருந்துகிட்டே இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு.
அந்த ஆசைகளை எல்லாம் எடுத்து தொகுத்து பார்த்தீங்கன்னா அஹ், பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இந்த நாலுக்குள்ளார தான் அடங்கும். இந்த நாளுக்குள்ளார எல்லா ஆசைகளும் நம்ம கொண்டு வந்த முடியும். இந்த நாலுலயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம். பொருள்லயோ, புகழ்லயோ, அதிகாரத்திலயோ, புலனின்பத்திலயோ இருந்துகிட்டே இருக்கோம். ஆனா எந்த நிலையில இருக்கிறவங்களும் இது போதும் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுதா? இல்ல. இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு அந்த நிறைவு பெறாமல் இருந்துட்டே இருக்காங்க. அதுதான் இப்ப யோகிகள்லாம் நிறைவு மனதோட இருக்காங்க. ஆனா போகிகள் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வேணும் அப்படின்னு அதுல போயிட்டே இருக்கும். அதனாலதான் மறுபடியும் அதை வந்து அதுல ஒரு கவிதையில பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இது நாலுலயும் புகுந்தழிந்து மனித மனம் புண்ணாய் வருந்துவோருக்கு நான் இன்பமுறை விளக்கம் கூறுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் உணர்வீர். இதுதான் பிரம்மஞானம். சோ அந்த காட்சியை இறைநிலையில தொடங்கி மனித மனம் வரலையும் வர்றத அகத்துணர்வாய் நம்ம கொள்ளணும். சோ அப்ப வரும்போதுதான் அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகிய மருள் நிலையில் ஏற்ற ஆசை எல்லாம் மாறி ஞானம் உள்ளார வந்துரும் அப்படின்னு. இப்ப நம்ம நவகிரகத்துல பண்றோம் இல்லைங்களா? நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியார். இத வந்து நீங்க செயல்ல கொண்டு வந்தீங்கன்னா இந்த இந்த பொருள், புகழ், செல்வாக்கு, இன்பங்கள் இதுல எல்லாம் மனசு போகாது. மறுநிலையிலிருந்து நம்ம ஞானத்துக்கு வந்துடலாம். அடுத்தது கண்டென்டட் மைண்ட், மன நிறைவு. ஏன்னா மன நிறைவு தான் மகிழ்ச்சியின் சுரங்கம். இப்ப என்ன இருக்கோ அது எனக்கு போதும். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் நவ். வேற ஒண்ணும் இல்லை. அப்படி ஏதாவது எனக்கு தேவை இருக்கா? அப்படி ஏதாவது வேணுமா? பரவாயில்ல. அதுக்கு நான் ஏதாவது என்னோட அந்த அந்த தேவை வந்து நியாயமா இருந்ததுன்னா அதை அடையறதுக்கு நான் முயற்சி செய்யறேன் அப்படின்னு போகணும். அதுதான் அந்த போதுங்கிற மனசு வரணும். இதுதான் ஒரு ஞானம். ரைட்டுங்களா? சோ நம்ம பாத்தீங்கன்னா மனசு தான் நமக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அவர் லைஃப் இஸ் த கிரியேஷன் ஆஃப் அவர் மைண்ட் புத்தர் சொல்லியிருக்காரு. அந்த மனசு தான் எல்லாத்துக்கும். சோ மகரிஷி பாருங்க, மனமது இயற்கையின் மாபெரும் நிதி. இயற்கையோட ஒரு பெரிய நிதி மனசுதான், பெரிய ட்ரெஷர். அதை நீங்க எப்படி வச்சுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். நீங்க தாழ்த்திட்டீங்கன்னா துன்பம், அதை உயர்த்தினீங்கன்னா மட்டிலா இன்பம். மனதிலே உளவெல்லாம் மற்றெங்கு தேடுவீர். எல்லாமே மனசுல தான் இருக்கு. வெளியில போய் எங்க போய் தேட போறீங்க அப்படின்னு. சோ ரட்டன் டட்டா அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஸோ அவரோட லாங்குவேஜ்ல சொல்லியிருக்காரு பாருங்க, நன் கேன் டெஸ்ட்ராய் அயன் பட் இட்ஸ் ஓன் ரஸ்ட் கேன். ஸோ இரும்ப இரும்பு துரு பிடிச்சுதான் அது அழியுமே ஒழிஞ்சு வேற எதுவும் அதை அழிக்க முடியாது. அது போல நன் கேன் டெஸ்ட்ராய் எ பர்சன் பட் ஹிஸ் ஓன் மைண்ட் செட். நம்மளோட மனசு தான் இதுக்கு. அதனாலதான் ஒரு மனசை சரிப்படுத்திக்கணும். அதுக்காக தான் மனவளக்கலை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தல். நம்ம யாருகிட்டையும் எதையும் நம்ம எதிர்பார்க்கவே கூடாதுங்க எப்பொழுதுமே. ஏன்னா எதிர்பார்த்தல் எப்பொழுதுமே ஏமாற்றத்தை கொடுத்துரும். அது வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்துதான் இருக்கும். ஸோ நீங்க பிள்ளைங்கள்ட்ட பொண்ணுங்கள்ட்ட நம்ம வளர்க்குறோம். ஸோ பெரியவங்களான நமக்கு காப்பாற்றுவாங்க, நல்லா உதவி பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் நம்ம வச்சுக்கூடாது. குழந்தைங்கள்ட்ட கூட நம்ம வந்து நம்ம அதை கடமைன்னு நினைச்சு செய்யணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அது ஏமாற்றம் வருது. அவங்க மேல தப்பு கிடையாது. ஏன்னா இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நமக்கு வரணும் அப்படின்னா, சோ குழந்தைகள் நம்மகிட்ட வர்றது வந்து அந்த ஆன்மா அதோட கர்ம பலன்படி எந்த அப்பா அம்மாட்ட போய் உருவெடுத்து வந்தா அந்த கழிவு அந்த பதிவுகளை கழிச்சுக்க முடியும்னு அந்த ஆன்மாவே அதை உருவெடுத்து வந்திருக்கு. ரைட்டுங்களா? அதுதான் வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு. ஸோ இதுல நீங்க தேவாரத்துல கூட அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வினைப்பதிவின் காரணமாக தான் இந்த குழந்தைங்கள்லாம் வர்றாங்க. அவங்கள சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ப்பை கொடுத்து நம்ம ஒரு இன்பத்தை அடையணும். அதனால எதிர்பார்க்கிறது கூடவே கூடாது. ஸோ இந்த மகான்கள் மட்டும் சொல்றது இல்ல. ஒரு ஒரு லெபனீஸ் அமெரிக்கன் ரைட்டர் கலீல் கிப்ரான் அப்படிங்கிற ஒரு சில்ட்ரன் சில்ட்ரன் கம் நாட் ஃப்ரம் யூ பட் த்ரூ யூ அப்படின்னு எழுதியிருக்காரு. சில்ட்ரன் ஹேவ் கம் டு திஸ் எர்த். உங்க மூலம் அதாவது உங்கள்கிட்ட வரல, உங்க மூலம் வந்திருக்காங்க. எவ்வளவு ஃபேக்சுவலி கரெக்ட் பாருங்க. ஸோ அதனால அந்த எதிர்பார்ப்பை முதல்ல நம்ம சரி பண்ணிடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா
நமக்கு நல்லது எது என்று நாம நினைக்கிறதுக்கும் நமக்கு நல்லது எதுன்னு இறைவன் முடிவு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஏத்துக்கணும், ரைட்டுங்களா? நம்ம நினைச்சது மாதிரியே நடக்கணும் அப்படின்னா கிடையாது. ஏன்னா இதுதான் இயற்கை நியதி. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ரைட்டுங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கவிதை தான். ஸோ அப்பப்ப நமக்கு சரிவிளைவு வந்துடும். எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். ஸோ மகாத்மா காந்தி இந்த இடத்துல ஒரு ஒரு அழகா சொல்லியிருப்பாங்க. தேர் இஸ் அன் ஆர்டர்லினஸ் இன் த யூனிவர்ஸ். தேர் இஸ் அன் ஆர்டர்லினஸ் இன் த யூனிவர்ஸ். அதுதான் இயற்கை விதி. there is an unalterable law. And the law it cannot be altered. There is an unalterable law which governs everything and every being that exists and lives அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, we are blind to that law at our own peril. அந்த லாவை நம்ம பிளைண்டா அந்த இயற்கை விதிக்கு முரண்பாடா இருக்கிறதுனால தான் அட் அவர் ஓன் பெரியில தான் நம்ம அந்த மாதிரி இருக்கோம். அதுதான் மகரிஷி பாருங்க, எப்போதும் கவலையுற்று இடர்படுவர் இதை உணரார் அப்படின்னு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மகரிஷிட்ட மனவளக்கலையில வந்ததுனால தான் இவ்வளோ நம்மளால ஒரு லிங்க் பண்ணி பார்க்க முடியுது. அதே போல நிபந்தனைகள் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழணும். எதுக்கு எடுத்தாலும் கண்டிஷன்ஸ், சின்ன சின்னதுக்கெல்லாம் கண்டிஷன்ஸ். ஸோ எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, ஒரு அனுபவம் இருக்கு, அறிவு இருக்கு. ஸோ அப்படி நம்ம டேக் இட் ஈஸிங்கிற மாதிரி போயிடணும். அதே போல இன்டர்ஃபரன்ஸ் இன் அதர் ஆக்டிவிட்டிஸ் சைடில் இது நிறைய பாருங்க, சம்மன் இல்லாத ஆஜராவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம அறிவுரை சொல்றோங்கிற பேர்ல நிறைய அட்வைஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மன நிம்மதியை கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு சரியா ஆகிறது இல்லை. அதனாலதான் பாருங்க, பீப்புள் நவ்வேடேஸ் ஆர் இன் பிசினஸ் ஆஃப் மைண்டிங் அதர்ஸ் பிசினஸ். அதர் பிசினஸ், மற்றவங்களோட ஒரு செயல்ல செய்யறது, பிசினஸ்ல மைண்ட் பண்றது தான் நம்ம பிசினஸா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம வெளியில வரணும். அது போல பக்தி நெறி பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையே இறை நிலையை நோக்கிய பயணம் தான். அந்த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் டுவர்ட்ஸ் காட் ரியலைசேஷன். ஸோ அப்படி, ஏன்னா அந்த இறைநிலையிலேருந்து புறப்பட்ட அந்த அறிவு அங்க போய் சேரணும். எப்படி கடல்ல இருந்து மேகமாக மழையாக வர்ற தண்ணீர் கடல்ல போய் சேரும் போது அது அமைதி கிடைக்குதோ, அதே போல நம்ம இந்த இறைநிலையோட அங்கிருந்து வந்திருக்கிற நம்ம அறிவு அங்க சேரணும். அதுதான் வீடு பேரு, அதுதான் நமக்கு பர்மனன்ட் வீடு. அங்க போய் சேர்ற அளவுக்கு உள்ள இதுக்கு தான் ரெண்டு மார்க்கம் இருக்கு: பக்தி நெறி, ஞான நெறி. பக்தி நெறிங்கிறது ஒரு ஆரம்ப காலகட்டம். ஸோ நம்ம சிந்தனை ஆற்றல் வராத சிறுவர்களுக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தான் இது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்துக்கு வந்துடணும். எல்லா மகான்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்தியில தான் ஆரம்பிக்கிறாங்க, கடைசியில ஞானத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ பக்தி வழி முழுமையும் நான் பக்தியிலே தான் வாழ்வேன் அப்படின்னா அது ஒரு இழப்பு தான். ஸோ மகரிஷி எடுத்து பாருங்க, ஒரு பாடல்: கடவுள் தான் அனைத்துமே படைத்தான். ஏன்னா அவர் ரொம்ப பக்தி, அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப பக்தி, அவரும் பக்தி. அவங்க வீட்டுக்கு அருகாலம் உள்ள பிள்ளையார் கோயில்ல தினைக்கும் போய் அவங்க வணங்கிட்டு வருவாங்க. ஸோ கடவுள் தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற கதை தான், பட் இவரு கொஞ்சம் நிறைய சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த கடவுள் என்ற கச்சிலையை அறையில் வைத்து கதவு அடைத்து பூட்டியும் வைத்தேன். பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால், நெய், தேங்காய் எல்லாம், இது எல்லாமே நம்மளும் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதே போல அவங்களும் மகான்களும் மனிதர்கள் நம்மளை போல தானாங்க. பட் என்னன்னா, வாழ்க்கையில ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க: கடவுள் நிலை அறிந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன், சிறு பிள்ளை விளையாட்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் நீங்க இந்த அறிவு விரிந்து ஞான வழிக்கு போகணும். அதுக்குதான் நேர் வழியாம் அகத்தவத்தை குருவால் பெற்று முறையாக பயின்று உன்னில் இறையை தேட முனைந்திடுவீர், காலம் வீணாக்க வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பொருளும் அருளும் அப்படிங்கிற ஒரு இதுலயும் நமக்கு கொஞ்சம் ஒரு அதாவது ஒரு விளக்கம் தேவைப்படுறது. நம்ம நோக்கமே உலக இன்பங்களை அளவோட முறையாக அனுபவிக்கணும். அந்த இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு நம்ம பொருள் தேவைப்படுறது. அது போல இறைநிலை உணர்வு அறிவில் முழுமை அடையணும்னா அதுக்கு அருள் தேவைப்படுது. அதனால இந்த பொருளும் அருளும் ரெண்டுமே சேர்ந்து நம்ம பெருக்கிக்கிட்டே போகணும். ஏன்னா பொருள் இல்லைன்னா நம்மளால உலகத்துல வாழ முடியாது. சிவ சிந்தாமணி ஒரு பாடல், இது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க: பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, புண்ணியம் இல்லை, மருவிய கீர்த்தி இல்லை, இப்படிலாம் சொல்லிட்டு மைந்தனின் பெருமை இல்லை,
சகந்தனில் சஞ்சார பிரேதமாய் திரிவாரே. அதாவது இந்த உலகத்துல ஒரு பிரேதம் மாதிரி தான் நம்ம வந்து அப்படி திருவோம் பொருள் இல்லைன்னா அப்படிங்கிறத ஒரு மீன் பண்ணியிருக்காங்க. திருவள்ளுவரும் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாயாங்க. எப்படி பொருள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லையோ அது போல அருள் இல்லைன்னா அந்த உலகம் இல்லை. அந்த உலகம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, அதுதான் அக உலகம். ஸோ அதுவும் நம்ம வந்து எடுத்துட்டு போகணும். இப்ப நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா மோர் டுவர்ட்ஸ் மெட்டீரியல் லைஃப்ல நம்ம டில்ட் ஆயிட்டோம். அதனாலதான் இம்பேலன்ஸ் ஆயிடுது. அருள் சார்ந்த சிந்தனை வாழ்க்கை இல்லை. இப்ப இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நோக்கமே இதுவரையிலையும் வாழ்ந்தது மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமா வாழணும். பொருளையும் சேர்த்துக்கணும், நம்ம அருளையும் சேர்த்துட்டு போகணும். அப்பதான் அந்த நம்மகிட்ட உள்ள வினைப்பதிவுகளை கழிச்சு நம்ம வீடு பேறு அடைய முடியும். சரிங்களா? சோ பொருள் வந்து நமக்கு தேவைக்கு மேல நிறைய வந்து ஈட்டிகிட்டே போகணும் நேர்மையான முறையில. ஏன்னா தேவைகள் ஒரு சமயம் கூட இருக்கும், குறைச்ச இருக்கும். அதை நம்ம வந்து அது இல்லட்டா நம்ம வந்து முழுமையான பொருளாதாரத்தில் இல்லைன்னா நம்ம முழுமையா அருள் வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது திருப்பியும். ஏன்னா பொருளாதாரம் இருந்துன்னா வீடு குடும்பம் எல்லா இடத்துல இருந்து நமக்கு கொஞ்சம் அந்த சிரமங்கள் இருந்துட்டே இருக்கும், அது டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அதனாலதான் இந்த பொருள்ல ஒரு நிறைவு நிறைய வச்சுக்கிட்டு அதே போல இந்த அருள்லையும் நம்ம வந்து போகணும். அப்பதான் இந்த அந்த அருள்லையும் நம்ம வந்து ஒரு ஈடுபாடு வச்சு அந்த அக உலகத்தை நம்ம பார்த்தாதான் அத இந்த புற உலகத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியும், அக உலகத்தையும் அனு அனுபவிக்க முடியும். அப்படி வரும்போது தான் நம்ம வந்து எப்பொழுதும் ஆனந்தம், உள்ளுக்குள்ள ஆனந்தம் வெளியிலயும் ஆனந்தம். அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ மகரிஷியோட பாடல் இது எல்லாருக்குமே தெரியும். என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், இருந்தாலும் நான் பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். நல்லா சம்பாரிச்சாங்க அவங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர் வந்து வந்து ஆசிரமத்துக்காக வாங்கி வச்சாங்க. ஒரு 10 ஏக்கர் வந்து குழந்தைகள் வளர்ப்பு, பெரியவங்க முதியோர்களுக்காக ஒரு அதை பாதுகாக்கிறதுக்குன்னு வச்சாங்க. ஒரு 5 ஏக்கர் பம்பு செட்டோட ஒரு வாங்கி வச்சாங்க குடும்பத்துக்காக. இந்த மாதிரி பல வகையிலே 2 கார்ல ஒரு கார் இரவு வந்து டெலிவரிக்காக செங்கல்பட்டோ சென்னைக்கு போறதுக்கு. இந்த மாதிரி பல வகையிலையும் பொருள் நிறைய சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிடுத்து. ஸோ நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையும் அளிப்பேன் அப்படின்னு இன்முகமும் எளிமையுமே எனது சொத்து அப்படின்னு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. பொருள்ல நான் எப்படி இருந்தேன், அருள்ல நான் எப்படி இருந்தேன், கடைசியில எப்படி அருள் பக்கம் டேர்ன் ஆகுங்கிறத மகரிஷி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வாழணுங்க. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை ரொம்ப சிறந்த வாழ்க்கை. ஏன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு. ஸோ இந்த உடல் போயிடுச்சுன்னா மறுபடியும் கிடைக்காது. ஏன்னா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 6 மாதமாய் குயவனை வேண்டின்னு பாடியிருக்காருங்க இல்லையா, போட்டு உடைத்தாண்டின்னு. அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை வாழக்கூடாது. இந்த உடல் இருக்கும் போதே நம்ம வாழ்க்கையை ரொம்ப அர்த்தமுள்ளதாகவும் முழுமையாக நம்ம செஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு வாழ்க்கை தான் இந்த முறையான ஆன்மீக வாழ்க்கை, ஞான வாழ்க்கை. இப்படி வாழறது நம்ம கையில தான் இருக்கு. மகரிஷி நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க சொல்லாத இதே கிடையாது. நம்மெல்லாம் மனவள கலைஞர்கள். நம்ம நம்ம 2வது நிலை அகத்தாய்வு முடிச்ச உடனே நம்மள அருட்செல்வர்னு சொல்லிட்டாங்க. ஆசிரியர் பயிற்சி முடிச்ச உடனே அருள் நிதியர்கள். நம்மகிட்ட அருள் நிறைய இருக்கு. மக்கள் அருள் அதாவது அருள் வறுமையில தான் இருக்காங்க மக்கள்லாம், பொருள் வறுமையில இல்லை. அதனாலதான் அறிவறிய அறம் தழைக்க அறிவு திருக்கோயில்னு. ஸோ அறிவு திருக்கோயில்ல நம்மளோட அருளை கொடுத்து நம்ம வந்து தொண்டு செய்யணும். ஏன்னா நம்மகிட்ட அருட்செல்வம் நிறைய இருக்கு. ஸோ அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள்ள. பொருட்செல்வம் எல்லாத்தையுமே இருக்கு, ஆனா அருட்செல்வம் நம்மகிட்ட தான் இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள். இந்த செல்வத்தை கொடுக்க கொடுக்க குறையாது. ஸோ அந்த வகையில நம்ம மனவளக்கலை பயிற்சியில மகரிஷியை நம்ம குருவா எடுத்ததுக்கு ரொம்ப பாக்கியசாலிகள். So, அதனால முறையா இதை பயன்படுத்தி நம்ம ஞான வாழ்க்கை வாழலாம் என்று இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இதுவரையிலும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும், எனக்கு இந்த ஜூமில் வாய்ப்பளித்த ஐடி நிர்வாகத்துக்கு நன்றியும் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைய இருக்கின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக ராஜாராமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க. ராஜாராமன், சென்னை பழம் நாங்கள் இருந்து பேசுறையா. வாழ்க வளமுடன்.
நல்ல அருமையான தலைப்பு குறித்து பேசுனீங்க. நிறைய மகரிஷினுடைய கவிதைகள்லாம் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. நல்ல அருமையாக இருந்தது. எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு. ஆ, ஒன்று வந்து இந்த மத்தியில் அந்த குரு வணக்கம் பாடல் நீங்கள் சொல்லும்போது ஆ, அந்த நிலையதனில் அறிவு அசைவிட்டு இருக்கேன்னு ஒரு லைன் சொன்னீங்க. ஆ. அது நம்ம டெய்லி சொல்லி தான் இருக்கோம். நம்ம அங்கே என்ன சந்தேகம்னா, அறிவுனாலே அசைவு வட்டு இருக்க தானே அறிவு, அசைந்தானே மனசு. அந்த இடத்துல ஆ. ஏன் அறிவு அசைவிட்டு இருக்கேன்னு மகரிஷி சொல்றாரு? ஆ, என்னன்னங்க இப்ப ஆ சாதாரணமா மனசு என்னன்னா அலைபாயறது தான். ஆ ரைட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க அ, ஆ ஆக்னை தவத்தை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஆ அங்க உயிரை தொட்டு உணர்த்தி இங்கேயே மனச புருவ மத்தியிலேயே கவனிங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சரி. ஆ அந்த உயிர் சக்தி அங்க மேல வருது. அதான் குண்டலினி சக்தி. சோதி சுடர் உணர்ந்து ம், அந்த இன்பத்தை நீங்க ஒரு ம், அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் இருந்தாலே அந்த ஆக்னேய தவத்துல அந்த ஏன்னா அந்த 5 நிமிஷம் தவம் பண்றோம் துரியம் 5 நிமிஷம் அப்படின்னு பண்ணும்போது இந்த இந்த தவம் ஒரு அரை நிமிஷம் பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு இன்ப உணர்வு வரும் இல்லைங்களா? ஆமா. ஆ அது எப்ப வருதுங்க? அந்த இன்பம் எப்ப வருது? வேற சிந்தனைகள் இல்லாத போதுதான். அந்த ஓ ஆ ஆ அறிவோட இயல்பே இருப்பு நிலை தான். அசைவற்று ம், இருக்கிறது தான் அறிவோட நிலை. ஓ ஆம். உயிருக்குள் உள்ள உயிரை ம், உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி அப்படின்னு புருவத்திடை பாடல்ல மகரிஷி சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த ம், அறிவுங்கிறது இருப்பாக இருந்து கொண்டு ம், இயக்க நிலைக்கு அதை வரும்போது அலையா வரும்போது அது மனசா வருது. ம், சரிங்களா? ம். அதனாலதான் அறிவு அசைவற்றிருக்க பெரும் அந்த அறிவு எவ்வளவு நேரம் அறிவு அதாவது உங்களை மறந்த நிலையில இருக்கும் போது அந்த ஆ ஆனந்தம் பொங்குதங்க. சரிங்களா? ஓ, அந்த ம், அறிவு அதனாலதான் மனம் ஒடுங்கணும். ஓகே மனம் ஓகே. இயக்கத்துக்கு வந்ததுன்னா எண்ணங்கள். ம், அதனாலதான் அங்க வந்து அறிவு அசைவற்று இருக்க அசைவு இல்லாம அந்த மனசு அறிவுல ஒடுங்கும் போது அந்த இன்பம் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல. ஓகே. நல்ல கிளியரா சொன்னீங்க, விளக்கம் புரிஞ்சுது. அடுத்த கேள்வி வந்து, நீங்க பேசும்போது ஒரு அறிஞனுடைய கொட்டேஷன் சொன்னீங்க. அதாவது என்ன சொன்னீங்கன்னா, யூ ஆர் நாட் ஃப்ரம் யூ ஆர் ஃப்ரம் த்ரூ இதை சொன்னீங்க போல் இருக்கு. எனக்கு சரியா புரியல. அதனுடைய அதுதான். விளக்கம் எனக்கு புரியல. அது என்ன என்ன ஆ, விளக்கம் அது? அதாவது அதாவது அந்த ஒரு அதாவது அதாவது எப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம வந்து பிறவியின் தொடர் எதனால வருதுன்னு நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் இது வரலீங்களே மனவளக்கலையில வினைப்பதிவே தேகம் கண்டாய். ஆமா ஆமா. ஆ ரைட்டுங்களா? சோ இததான் வினைப்பதிவு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த குழந்தை அந்த வந்து எந்த அப்பா அம்மாவிட்ட போய் அந்த ஆன்மாவே அது வந்து நிர்ணயம் பண்ணி வருது. இதுவும் தெரியும். ம் நந்தவனத்தில் ஓராண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதுவும் நமக்கு தெரியும். இது எல்லாமே ம் பார்த்தீங்கன்னா ம் இந்த பிறப்பு வினையை அறுக்கிறதுக்காக தான். அதனாலதான் அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் அப்படின்னு ம் தேவாரத்துல சொல்லியிருக்கு. ரைட்டுங்களா? ம் சோ ம் சரி. இததான் ம் இததான் வந்து இப்ப நீங்க ஆன்மீகத்துல உள்ள மகான்கள் சொன்னாங்கன்னா மகான்கள் ஏன்னா மகரிஷியோட தத்துவங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் ம் எளிமையா இருக்கும். விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்த்து கொடுக்கிற ஒரே சிறப்பு நம்ம மகரிஷி கிட்ட தான். ஆமா ஆமா. ஆ. நடைமுறையில நம்ம அதை வந்து எல்லாத்துலயும் பொருந்தி பார்க்கலாம். ம் அதனாலதான் அது வந்து சாதனை மார்க்கமா இருக்கு. இப்போ நான் சொல்லிட்டு வரதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தே லூஸ் their ஹெல்த் டு மேக் மணி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பேன். சோ ம் நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. ம் இயற்கை விதி அப்படிங்கறத மகரிஷி எல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே லா ஆஃப் நேச்சர். இப்போ மகாத்மா காந்தியும் அதை என்ன சொல்றாரு? there is an orderliness in the universe அப்படின்னு ம் இப்ப எல்லாரும் சொல்றத கொண்டு வரும்போது நம்ம மகரிஷியோட சிறப்பை வந்து ம் இன்னும் நீங்க ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போக முடியும். ஸோ ம் மகரிஷியை நம்ம வந்து ஒரு எல்லைக்குள்ளார குறுக்கிட்டோம். அவர் ம் எப்படி கொடுத்திருக்காருங்கிறத இந்த மாதிரி எல்லாரும் சொல்றதை எடுத்து எடுத்து நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு ம் வந்து மகரிஷி இவ்வளவு கொடுத்துருக்காங்களான்னு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மகரிஷி சொல்லும்போது இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு ம் என்றும் எல்லா சீவன்களையுமே எடுத்தாடும் காய்கள் அப்படின்னு அந்த கவிதையில சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ம் இததான் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா வி ஆர்
ஒன்லி பப்பட்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லியிருக்கார். வி ஆர் ம், ஒன்லி பப்பட்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். அதே ம், தான் மகரிஷி ம், இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு, பப்பட்ஸ் ஆஃப் காட், இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு எல்லாமே எடுத்தாடும் காய்கள் அப்படின்னு. ம், ஸோ ம், இப்படி தான் நம்ம வந்து மகரிஷி தத்துவத்தை கொண்டு போனோம். இப்போ ம், பாருங்க, ஒரு லெபனீஸ் அமெரிக்கன் ரைட்டர், அவர் ரொம்ப ஃபேமஸ் ரைட்டர். அவர் வந்து கலீல் கிப்ரான், நீங்க எடுத்து ம். பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சில்ட்ரன் கம் நாட் ஃப்ரம் யூ பட் த்ரூ யூ. அதாவது அங்கதான் உங்க புரியல, மூலம் புரியல. வந்திருக்காங்க, ஆ, உங்க மூலம் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த வினைப்பதிவை கழிக்கிறதுக்காக உங்களை ஆ, சூஸ் பண்ணி அந்த ஆன்மாவே ம், வந்திருக்கு. கேட்டிங்களா? ம், ஸோ அதனால ம், உங்க மூலம் தான் வந்திருக்கு, உங்கள்கிட்ட இருந்து வரல, நாட் ஃப்ரம் யூ. இதுதான் ம், மகான்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சில, ம், இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ சொல்லியிருக்காங்க. ஸோ மனதில் உள்ளதெல்லாம் மற்றெங்கு தேடுவீர்னு. இப்போ நீங்க ரத்தன் டாட்டாவை நீங்க கொண்டு நன் கேன் டெஸ்ட்ராய் அயன் பட் இட்ஸ் ஓன் ட்ரஸ்ட்னு சொல்லும்போது இன்னும் ஆணித்தரமா உங்களுக்கு வந்து பண்ணுதுங்களா? மகரிஷியோட ஒரு தத்துவங்கள் எப்படி ஈஸியா நம்ம வந்து கொண்டு போக முடியும். இப்போ வந்து மனவளக்கலை அன்பர்களுக்கு நீங்க கொடுக்கும்போது ம், மகரிஷியை பத்தி சொல்லிட்டா மட்டும் போதும். இப்போ நாங்க ம், இப்போ கார்ப்பரேட் போறோம், நீங்க இப்போ வெளியில எல்லாம் போகும்போது நீங்க அவங்களுக்கு மகரிஷி தத்துவங்கள், மற்ற மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ம், மகான்கள் இல்லாம பிலாசபர் என்ன சொல்லியிருக்காங்க, ம். ஜேகே என்ன சொல்லியிருக்காங்க, இதோ பாருங்க ரத்தன் டாட்டா, காந்தி, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அது வந்து சிறப்படையுங்க. அதுதாங்க. ஓகே, நன்றி, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, சந்தோஷம். நன்றி ஐயா, வாழ்க வாழ் வளமுடன். ஐயா, மிக வாழ்க சிறப்பான விளக்கம் ஐயா. உங்களோட மேற்கோள்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாமே இந்த பவர் பாயிண்ட் எல்லாம் யூடியூப்ல வரும், அன்பர்கள் அதை எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்து, அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. கிருபாநிதி அம்மா வாழ்க. ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா? இப்பதான் கேக்குதுங்க. வாழ்க அம்மா வளமுடன் கேக்குதா? கேக்குதுமா? வாழ்க வளமுடன் கேக்குதுமா, கேக்குதுங்க. பேசுங்க பேசுங்க. ஐயா. கேக்குதா ஐயா? கேக்குதுங்க கேக்குதுமா, கேக்குதுங்க. பேசுங்கம்மா. அம்மா ஐ- கேக்குது ஐயா. நன்றி ஐயா. ஆ ஐயா உங்களுடைய ஆய்வு நல்லா கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் தெரிஞ்சது ஆச்சு. அம்மா சொன்னாங்க. ஆனா உங்க தமிழுக்கு அப்படி தலைவணங்க, தமிழ் எப்படி ஒரு ஃப்ளூயண்டா தெரியல. நல்லா நெட் இருக்கு ஐயா. உங்களுடைய தமிழ் ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. அதுக்கு ரொம்ப ஆச்சரியமா வாய்ஸ் நான் பிரேக் ஆகுதுமா, வாய்ஸ் இருக்கேன். பிரேக் ஆகுது. வர இடத்துல போய் ஐயா, நீங்க இப்ப எதிர்காலத்தை எண்ணி வாழாமே ஒரு பெரிய சவால். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? ஆ ஐயா வாழ்க வளம். அம்மா கேக்குதாம்மா? கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுமா, கொஞ்சம் நெட்டு நல்லா வர இடத்துல போய் பேசுங்கம்மா. நல்லா தானே தெரியலையே. வாழ்க ஐயா. வாழ்க வளம். இப்ப கேக்குதாம்மா? கேக்குதுங்க கேக்குதுங்க. அம்மா கேக்குதா? வாழ்க வளமுடன். கேக்குதுமா, சொல்லுங்க. இல்லையா, உங்களுடைய தமிழ் அறிவு, ஆங்கில அறிவு அம்மா சொன்னாங்க. தமிழ் அறிவு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு கேட்கையிலே. ரெண்டு வாழ்க. ரெண்டாவது, எதிர்காலத்தை எண்ணி வாழ்ந்ததான் காலமே முடிஞ்சு போச்சு. மகரிஷிக்கு வந்த பிறகுதான் ஓரளவு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து வாழ்றதுக்கு உங்களுடைய பேச்சு ரொம்ப அருமையா இருந்ததுயா. உங்க பேச்சுல வாழ்க. இருந்து ஐயந்தெளிதலை விட இன்னும் ரெண்டு தரம் கேட்டு அதை கத்துக்கிட்டு இன்னும் இருக்க காலத்துக்கு நம்ம எப்படி வாழணுங்கிறத எடுத்துக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. நன்றி ஐயா. ஒன்னே வாழ்க ஒண்ணு வளமுடன். நான் கேக்குறேன். ஆ வாழ்த்துக்கள். உண்மை பொருளே அறிவதே ஞானம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாங்க. மயங்கி கிடக்கும் வரை மாய நிலையில தான் இருப்போம். ஆ ஆனா ஒண்ணியா, இயல்பு அறிந்து இயற்கை தத்துவம் ஓ உணர்ந்து மோனம் மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து நம்ம ஆ ஞான வாழ்க்கையில் வாழ்றது எப்படிங்கிறத சகநிஷ்டை, மௌனம், ஞானம், தவம், இது எல்லாமே ஒண்ணுதானா? இந்த நிலையிலே நம்ம தொடர முடியுமா? இதுல லேசா விலகாம இருக்க நம்ம என்ன பண்ணலாம்? இல்ல, அதுக்குதான். சரி, நம்ம இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சரி, பெரிய பெரிய அழுகணை சித்தர் அவர்கிட்ட காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையில நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பரன்று சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஆமாங்க. எல்லாரும் இப்ப இந்த சும்மா இருக்கும் சுகம் எப்ப கிடைக்கும்,
எக்காலம் அப்படின்லாம் அவங்களும் எல்லாருமே ஏங்கியிருக்காங்க. அந்த நிலையில இருக்கிறவங்க நம்ம வந்து என்ன வினைப்பதிவுகள் நம்மகிட்ட எப்படி வந்திருக்கோங்கிறது வாட் இஸ் இன் ஸ்டோர்னு நமக்கு தெரியாதுங்க. பட் இருந்தாலும் இந்த வாழ்க்கையில நம்ம இந்த குரு கிட்ட வந்ததே ஒரு பெரிய பிளஸ்ஸிங். நமக்கு நமக்கு வந்து நம்ம அந்த அந்த ஆன்ம பதிவு அந்த முறையா இருந்தாதான் நம்ம இந்த குரு கிட்ட வந்திருக்க முடியும். ஸோ வந்திருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கடமைகள் இருக்கு. ஒன்றினால் ஒன்று கெடாமல் பாருன்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. பொருளையும் ஈட்டணும், அருளையும் ஈட்டணும். எண்ணங்கள் இது அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் அந்த இறைநிலையோடு இருக்கணும். நம்ம கடமைகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ அதில் எவ்வளோ வெற்றி வருதோ வரட்டுங்க. நம்ம ரிசல்ட்டை பற்றி லெட் அஸ் நாட் பாதர். நம்மளோட முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம். பட் அதுக்காக நம்ம எல்லாமே ஒரு பொறுப்புல இருக்கோங்க. இப்போ வீட்டில் வந்து இப்போ மனைவிக்கு கணவனாக இருக்கும், அப்பாவுக்கு மகனாக இருக்கும், மகளாக இருக்கும், குழந்தைங்களுக்கு அப்பாவா, இந்த மாதிரி பல ரோல் இருக்குங்க நமக்கு. இருந்தாலும் அந்த மகரிஷி சொல்ற மாதிரி கல்லும் மரமும் மௌன நிலையில் இருந்து கடமை தவறாமல் பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதநேயனோ சுகங்கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். ஸோ நம்ம இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம முதல்ல நம்மளை குவாலிஃபை பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பண்ணலாங்க. ஸோ ஏன்னா இந்த இந்த பிறவியிலேயே நம்ம வினைப்பதிவுகளை கழித்து நலமடைந்து மனிதனாகி தெய்வமாக உயரலாம் அப்படின்னு மகரிஷி ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்கங்க. இந்த அரும் பிறவியிலே. அதனால நம்ம முயற்சி செய்வோங்க. நடுப்புற டிஸ்ட்ராக்ஷனை பத்தி நம்ம வந்து லெட்டஸ் நாட் பாதருங்க. நன்றி ஐயா. ஐயா, சக நிஷ்டைனா அதுக்கு அது இல்லைங்க, அது வார்த்தைகள் தான். சகஜ நிஷ்டைனா எப்பொழுதும் அந்த இறைநிலை எண்ணத்திலேயே இருக்கிறது, அந்த தவத்தில் உண்மையான இருக்கிறது. பொருள் ஞானம்னு சொல்லலாமா? ஆ, ஞானம்ங்கிறது அறிவை அறிந்த நிலை. அது நன்றி நம்ம ஐயா. இன்னைக்கு வாழ்க்கைக்கு அந்த வார்த்தை நான் புதுசா வாழ்க்கைக்கு பயன்படுத்துறது அந்த அறிவு நிலையை வச்சு நீங்க எப்படி கேரி அவுட் பண்றீங்கிறது. சகஜ நிஷ்டைனா உங்க அறிவில் அதோட இணைச்சிக்கிட்டு இருக்கிறது. ஞானங்கிறது வாட் வி ரியலைஸ், நாலெட்ஜுங்கிறது வாட் வி அக்வயர். இந்த இந்த ஞானங்கிறது அந்த அறிவுங்கிறது வாட் வி ரியலைஸ், ரியலைசேஷன் ஆஃப் காட், ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப். ரைட்டுங்களா? ரொம்ப சிறப்புயா, ரொம்ப சிறப்புயா. நன்றி ஐயா, வாழ்க வாழ்க வளம். வாழ்க வார்த்தையை வளமுடன். புதுசா கேட்டது மாதிரி இருந்துச்சு, அதனால நான் கேட்டேன். நன்றி ஐயா. சந்திராமா, வாழ்க. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக காஞ்சிபுரத்திலிருந்து கவிதா கோவிந்தராஜன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க அறி வளமுடன். அறிவை அறிந்தோர் முக்தின்னு சொன்னீங்க. அது எப்படிங்க ஆம். அறிவை? அதாவது இந்த ஆ, அறிவை மகரிஷி ஆ, வந்து 4 விதமா சொன்னான்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆ, அதாவது பக்தி, யோகம், முக்தி, ஞானம். இப்போ முன்னாடி இந்த அம்மா கேட்டாங்க இல்லைங்களா கேள்வி, ஆ, ஞானம்னா அந்த சகஜ நிஷ்டை அப்படிலாம் சொல்றீங்களா? ஞானம் ஆ, வந்து நீங்க வாழ்க்கையை அதாவது அந்த முக்தி நிலையை உணர்ந்து நீங்க ம், எப்படி வாழறீங்கிறது தான் ஞானம். இப்போ ஓ, அறிவு, அறிவுக்கு அடிமையாகுவதே பக்தி. ரைட்டுங்களா? ம், அறிவை அறிவால் ஆராய பழகுதல் யோகம். அதுதான் நம்ம ம், பண்ணிட்டு இருக்கோம். அறிவை ம். அறிவால் அறிவு, ஆராய பழகுதல் யோகம். யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலை முக்தி. ஓ, அந்த அறிவை நம்ம ஆ, இந்த 6வது அறிவால அந்த பேரறிவை உணர்ந்த நிலை முக்தி. ம், ஸோ முக்தி. அதை நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த முக்தி அடைஞ்சவங்க 2 விதமா. ஒன்று சமுதாயத்துக்கு அந்த இறைநிலை உணர்ந்தவங்க தான் ம், உணர்ந்ததை சமுதாயமும் உணரணும். நம்ம இதை வந்து பெரிய கடமைகள் இருக்கு, அவங்கள்ட்ட போய் ரீச் பண்ணணும்னு வர்றவங்க தான் இந்த மாதிரி வேதாத்திரி மகரிஷி, விவேகானந்தர், ஓ, வள்ளலார், இவங்கெல்லாம் வந்து மக்களை தான் பெற்ற இன்பம் அவங்களும் அடையணுங்கிறதுக்காக சமுதாயத்துக்கு வந்தாங்க. சில ஓ, பேரை நீங்க பாத்தீங்கன்னா அந்த முக்தியை அடைஞ்ச இறைநிலை உணர்ந்த இது எப்படின்னா அது டோட்டலா வித்ட்ரா பண்ண வச்சிரும் நம்மள இந்த ம், உலக இன்பங்கள்ல இருந்து, உலக அன்பங்கள்ல அந்த அதாவது அதாவது மகிழ்ச்சி. அதனால தான் நீங்க குடும்பத்துல இருந்து குடும்ப கடமைகளே செஞ்சு நீங்க இதுல வரணும் அப்படிங்கிற. ஏன் அதை மெயினா ஃபோக்கஸ் ஆயிடுதுன்னா நீங்க அந்த ம். பேரின்பத்தை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அதை சமுதாயத்துல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுவீங்க நீங்க. ஸோ ஆ, அது வாழ்க்கை கிடையாது. புரியுதுங்களா? அது ஆ, சில பேர் புரியுது. அது அந்த மாதிரி தேவையில்லை. நீங்க இங்கேயே இருந்து ஞானம். அதுக்காக தான் ம், அந்த முக்தியோட அடுத்த இதுதான் அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம்.
நீங்க ஆ, எப்படி நடைமுறைப்படுத்துறீங்க, நீங்க எப்படி ஆ, அன்பும் கருணையுமா இருக்கீங்க, அதை எப்படி அற வாழ்க்கையா வாழ்றீங்க, அப்படி அந்த ம், ஞான வாழ்க்கை என்ன, ஆன்மீக ம், வாழ்க்கைங்க. ம், ஆன்மீக வாழ்க்கைங்கிறது என்னங்க, யாருக்கும் ஆ, துன்பம் கொடுக்க கூடாது, துன்பத்தை நீக்கணும். அதனால தாங்க உங்க ரெண்டொழுக்க பண்பாடு நமக்கு கொடுத்துருக்காங்க மகரிஷி. வேற ஆ, ஒன்றும் நீங்க செய்ய வேண்டாம். இதை ம், ஃபாலோ பண்ணுங்க போதும். எவ்வளோ சுருக்கி 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 நம்மளை வந்து எளிமைப்படுத்திட்டாங்க பாருங்க. நீங்க ம், பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க போய் எல்லாம் பண்ண, நான் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க புதுசா ஒவ்வொரு கிணற தோண்டிட்டு இருக்க வேண்டாம். நான் எல்லாம் தோண்டி வச்சிருக்கேன், எல்லாம் கொடுத்துருக்கேன், நான் கொடுக்காதே இல்லை. ம், அப்படியே அந்த பெட்டியில நீங்க சாவியும் உங்கள்கிட்டயே கொடுத்துட்டேன். நீங்க எடுக்க எடுக்க அதுல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு பொக்கிஷம். ஸோ நீங்க ம், எவ்வளோ எடுக்கிறீங்களோ தோண்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மனம் ஆழ்ந்து செல்ல 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 உங்களுக்கு இதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே போல நீங்க மகரிஷியோட எப்ப நீங்க இணைகிறீங்களோ, நீங்க ம், எல்லாமே குரு அப்படின்னு நீங்க இணையும் போது உங்களுக்கு ம், என்னென்ன தேவையோ அதை கொடுத்துட்டே இருப்பாங்கங்க மகரிஷி. ஆ, அதை நீங்க அனுபவபூர்வமா உணரலாம். அந்த வாழ்க்கை ம், முறை, அறிவை அறிந்தோர் அன்பும் அறமும் தான் நம்ம ஞான வாழ்க்கை. ம், ஆ. முக்திக்கு வாழ்க அடுத்தது வளமுடன். இப்ப மனவளக்கலையில வந்துட்டோங்க. இப்ப ஆ, அருட்செல்வம் கொடுத்துட்டாங்க, அருள்நிதி ஆயிட்டாங்க. அப்ப நமக்கு கடமைகள் இருக்கு இல்லைங்களா? நம்ம இப்ப மக்களோட அறிவு வறுமையை போக்கணும் இல்லைங்களா? மகரிஷி அதனால தான் அறிவு திருக்கோயில்னு கொடுத்துருக்காங்க. அங்க போய் அருள் தொண்டு நம்ம பண்ணணுமே. நமக்கு ஆமா, தெரிஞ்சதை நம்ம செய்யணும் இல்லைங்களா? அதுதான் ஆமா. ஆ, ஆ. வாழ் நன்றிகள் ஐயா. வாழ்க வாழ்க்கை. வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். மதன் மோகன் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளரணும்மா. வாய்ப்பு நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளரணும் ஐயா. வாழ்களுடன் வாழ்க வளரணும் ஐயா. உரை மிகவும் வேதாத்திரத்தை முழுவதும் நான் அப்படியே அதில் நனைஞ்ச மாதிரி இருந்தீங்களா ஐயா. ஆ. இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க பொருள் எல்லாருக்கும் இவ்வளவு இல்லைங்கிறீங்க. இப்ப பொருளை அடைஞ்சு விட்டோம், பொருளை பெற்று விட்டோம். இப்ப ம். பொருளை பெற்று விட்டதுக்குரிய எல்லை எதுங்க ஐயா? அதுதான் உங்களுக்கு பொருள் புகழ் புலனின்பம் அதிகாரம் இந்த நாளுல இதுவரையிலையும் ஆமாங்க. அதான் நான் சொல்லியிருந்தேன். இதுவரையிலும் யாராவது ஒரு எல்லையை வச்சிருக்காங்களா? நீங்க யார வேணுமோ கேட்டு பாருங்க. நீங்க நீங்க இப்ப உலகத்துல யாருங்க? இப்ப பில் கேட்ஸ் ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அவரு வந்து சரி. ஒரு 90 நல்ல வேளை அவர் வந்து 90% ஆஃப் ஹிஸ் ஏர்னிங்ஸை சேரிட்டியா கொடுத்துட்டார். சாண்டி மாத்திரை இப்ப ரைட். நீங்க பாரம்பரியப்பட்டவர். இப்ப இந்தியாவில் நீங்க எடுத்து பாருங்க, டாடா. ம் ஸோ ம் ம். டாடா இஸ் நோன் ஃபார் இஸ் சேரிட்டி. ஸோ எஸ் எஸ். அதனால தான் அவங்க வந்து பொருளையும் ஈட்டினாங்க, ஒரு நேர்மையை கடைப்பிடிச்சாங்க, ஒரு ம். முறையான வந்து வகையில் அந்த பொருளை சேர்த்தாங்க, சமுதாயத்துக்கு திருப்பி கொடுத்தாங்க நிறைய அவங்க. இப்போ சரிங்க சரி. அம்பானி ம் இதெல்லாம் இருக்காங்க. இப்போ திருபாய் அம்பானி இருந்தாரு, ரெண்டு பேர் இப்போ பிள்ளைங்க, ரெண்டு பேர் அனில் அம்பானி, அந்த இன்னொருத்தர் அம்பானி. இப்போ அவங்களுக்குள்ளார ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை ஆச்சுங்க. அந்த பொருளை எத்தனையோ 4000 5000 10,000 கோடியை பிரிச்சுக்கிறதுல அவங்களுக்குள்ளார ம் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே இப்போ ரெண்டு பேருமே பேசிக்கிறது இல்லை ம். இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க சரிங்க ஸோ இந்த சரிங்க. மாதிரி இருக்காங்கல்ல. இப்போ இதுல எல்லைங்கிறது வந்து இதுல அதனால தான் சொல்றேன். இது வந்து இது இது ம். வந்து உங்களை இந்த ட்ராப்ல மாட்டினீங்கன்னா அதை இழுத்துட்டே போகும். எல்லையை நம்ம தான் வந்து பண்ணிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஐயா, இப்ப நடந்து அஹ், போறோம், சைக்கிள் வாங்குறாங்க, சைக்கிள் பைக் வாங்குறாங்க, பைக் கார் வாங்குறாங்க, அப்புறம் இப்படியே போய் ஹெலிகாப்டர் வரைக்கும் தனியா ஒரு ஜெட்டு மண் வச்சுக்கலாமே போயிட்டு இருக்கு ஐயா. இதோட அஹ். எல்லை எதுங்க ஐயா? இது எது மன நிறைவை தருங்க ஐயா? இல்ல இப்படிதான் அதுதான் இருக்கணும். நீங்க இப்போ ஒண்ணும் ம் இல்லைங்க. இப்ப இப்ப நீங்க வீடு வச்சிருக்கீங்க, ஒரு வீடு வச்சிருக்கீங்க, இப்ப ரெண்டாவது வீடு ம் போறீங்க, இப்ப கார் வச்சிருக்கீங்க. காரை நீங்க ம் வந்து எப்படியும் ஒரு 10 12 வருஷத்துக்கு அந்த காரை வச்சுக்கலாம் நீங்க நார்மலா. ம் நீங்க என்ன பண்ணுவீங்க? சரிங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த இந்த அடுத்தது வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, அட்வான்ஸ் ஆயிருக்கு, ஸோ இது அப்படின்னு மாத்திட்டே போறீங்க. சரி, உங்க மனசு அறிவு அதுலயே தான் போயிட்டு இருக்கு, இந்த ஓ இன்பத்துல ரைட்டு. தான் போயிட்டு மனசு இருக்கு. பட் அறிவு அன்பு. இருந்தாலும் ம் இருந்தாலும் அதுல நிறைவு அடைஞ்சவங்க யாருங்க? இவ்வளோ வந்து வசதியோட இருக்காங்க, வந்து கார் பங்களாவோட இருக்காங்க. அவங்க ம் எத்தனை பேர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். அவங்க வந்து தூக்கம் வராம பல பிரச்சனைல இன்கம் டேக்ஸு, இந்த ம் இந்த மாதிரிலாம் எவ்வளோ பிரச்சனை. காம்படிட்டர் பிஸ்னஸ்ல பண்றவங்கன்னா ம் காம்படிட்டரை மானிட்டர் பண்ணணும். ம் இந்த மாதிரி அவங்க மனசு நிம்மதியா இருக்க முடியுமா? அது அது இருக்க முடியாதுங்க. அதுக்கு ஏன்னா அதுதான் நிறைவு. கடைசி ம் காலத்துல தான் சில பேர் ம் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லாம இருப்பாங்க. சொல்றவங்க அனுபவத்துல தான் நம்ம இதெல்லாம் வந்து நிறைவு இல்லாத வாழ்க்கை, அந்த புலைநின்ப வாழ்க்கை ஒரு டெம்பரரி ம் தான். அது வந்து சலிப்பை ம் கொடுத்துரும். நீங்க அங்க ம். வாங்க, அதுதான் பேரின்பம். அந்த இன்பம் ஆ, தான் பெரிய நீங்க சொன்ன இன்பம். மாதிரி அதுதான் நீங்க சொன்ன உயர் மாதிரி புகழ் அப்படின்னு ம், சொல்லியிருக்காங்க. நீங்க இதுல சொன்ன மாதிரி எல்லை வந்து அவங்கவங்க இதுதாங்க வச்சுக்க முடியும். வாட்ச்மேன் ரைட் ரைட் ரைட். இப்ப நம்ம சொன்ன மாதிரி வேதாத்திரி வந்த பிறகு ஐயா,
இந்த ஆ நேரத்துல இந்த உணவு கிடைச்சது இயற்கைக்கு நன்றி. ஆ நம்ம உள்ள கீழே எவ்வளவு பேர் கோடிக்கணக்கான பேர் ஒருவேளை உணவு இல்லாம இருக்காங்க. அந்த ஆ எண்ணம் வந்துருச்சுங்க. அதே மாதிரி வீடுல அதுதான் இருக்கோம். அதுதாங்க நம்மளோட மன தெருவுல நிறை பிளாட்பாட்டா எவ்வளவு ம். பேர் இருக்காங்க, நம்ம எவ்வளவு நல்லது அப்படின்னு அந்த எண்ணம் வந்துருச்சுங்க வேதத்தை வந்த பிறகு. அதுதாங்க அதுக்கு தான் கேட்டேன், வேற இல்லையா? ரைட்டுங்க. மன நிறைவே மகிழ்ச்சியின் சுரங்கம் மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. ம் ஸோ ம் நிறைவு வேணும், கண்டென்டட் மைண்ட், போதும் என்ற மனம் வேணும். அது எது ம் போதுங்கிறது உங்களோட இண்டிவிஜுவல் தாங்க. சரிங்க, சரி, நன்றி. அருமையான ஓகே நன்றி, நன்றி, விளக்கத்து நன்றியா. அம்மா, வாய்ப்புக்கு ஓகே. நன்றி அம்மா, வாழணும்மா. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அரக்கோணத்திலிருந்து செல்வமையா, வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க மைக் ஒரு முறை டச் பண்ணுங்க. செல்வமையா. லக்ஷ்மணன் நெய்வேலி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்மா. பேசுங்க ஐயா. செல்வமையா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. அந்த மொபைல் எப்படி கீழே வைக்காத அளவுக்கு கேட்கற அளவுக்கு அருமையா கவிதைங்களும் இதுவுங்களும் அருமையா இருந்ததுங்க. என் மாயை பத்தி ஞானம் பத்தி ரொம்ப தெளிவா இருந்ததுங்க. நான் அது அரக்கோணம் ஜோதி மனவளக்கலை மன்றத்துல துணை பேராசிரியரா இருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்ல அருமையா கிளாஸ் எல்லாம் நான் எடுக்கும்போது இந்த உங்களுடைய வார்த்தைகள்லாம் இவ்வளவும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எடுத்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா கொடுத்தீங்க. மகரிஷியுடைய கருத்து அப்படியே தெளிவா இருந்ததுங்க. ரொம்ப நல்லா எல்லாம் சொன்னீங்க. நான் மகரிஷி சொல்லலைங்க. எல்லா அதாவது வார்த்தையுமே மகரிஷி ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லிட்டோம், மகரிஷியோட சிந்தனையை எடுத்து இங்கே பேச இருக்கிறோம். மகரிஷி அவங்க சூக்குமமா இருந்து வழி நடத்துவார்களாக ஆமாங்க அப்படின்னு ஆமாங்க, சொல்லியிருக்கா. அதேதான். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சபைக்கு என்ன வேணுங்கிறத மகரிஷி தான் கொடுக்குறாங்கய்யா. கொடுக்குறாரு. நம்ம ஆமாங்க. ஒரு கருவிதான். நம்ம ஆமா, மூலம் நம்ம கருவிதாங்க. நம்ம என்னதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் இந்த சபைக்கு அதை எது தேவையோ அதை மகரிஷி பார்த்துப்பாங்கங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. வாழ்த்து தான் போன் பண்ணையா. இந்த கருத்தெல்லாம் கேட்க ரொம்ப எப்ப டைம் ஆனா கூட டைம் ஆகாத மாதிரி இருந்தது ஐயா. அந்த வார்த்தைகள் மகரிஷி வாழ்க்கை கவிதைங்க நல்ல தெளிவா தமிழ் ரொம்ப கரெக்டா பேசுங்க, நல்லா இருந்தது, அருமையா இருந்தது ஐயா. தமிழ் நானே வார்த்தைகள்லாம் எனக்கு கொடுத்த டைம் விட நான் ஒரு 7 நிமிஷம் எக்ஸைட் ஆயிட்டேங்க. பரவாயில்லைங்க ஐயா. இன்னும் அரை மணி நேரம் கூட எடுத்துக்கலாம் ஐயா. அந்த அளவுக்கு இல்ல நல்லா இல்ல இருந்தது ஐயா கேட்கிற அளவுக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம மகரிஷியோட டைமோட தத்துவத்துல முடிக்கணும் மகிழ்ச்சி. டைம் ஆமாங்க மேனேஜ்மெண்ட் அது ஆமாங்க, மகரிஷி ஏன்னா சொல்லிருக்காங்க இல்லைங்களா. சரி, நல்லா இருந்தது. நன்றி ஐயா. நன்றி ஐயா, வாழ்க நன்றி, வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் ஐயா, நீங்க பேசலாம். லக்ஷ்மணன் ஐயா, நீங்க பேசுங்க, இணைப்புல இருக்கீங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்க வாய்ஸ் கிளியரா இல்லைங்க. வாய்ஸ் கிளியரா இல்லைங்க. வாய்ஸ் ஐயா, உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. நீங்க சாட் பாக்ஸ்ல வேணா உங்க கேள்வியை போடுங்க. டிராவல்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா கேட்கலங்க ஐயா உங்க வாய்ஸ். சரிங்க, அப்புறம் ஐயாட்ட கேட்டுக்கிறேன். நம்பர் போட்டிருக்கேன் சாட் பாக்ஸ்ல. ஓகேமா, ஓகேமா, நன்றி. ஆஸ்திரேலியால இருந்து சபரீஷ் ஐயா, அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி. அதாவது இப்போ ஞானம் அடைந்தவர்கள் வந்து இப்போ நம்ம மகரிஷி எடுத்துக்கிட்டா கூட வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப எல்லா பேச்சுக்கும் ஏச்சுக்கும் எல்லாம் ஆளாகினாங்க ஐயா. எல்லாரையும் அவங்கள ரொம்ப துன்பம் அடைந்தார்கள் இல்லையா. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் தான் அவங்ககிட்டயே வந்து ட்ரஸ்ட்ல எல்லாரும் வந்து நீங்க பணம் கொடுத்து அவங்களை புரிஞ்சு பண்ணாங்க. பட் ஆனா அந்த ஸ்டார்டிங் காலத்துல ரொம்ப ஒரு அவரு பாவம் ரொம்ப கண்டுக்கவே இல்லையா. அதுதான் கேட்டேன், அது ஏன் ரொம்ப துன்பம் அடைகிறார்கள் கேள்விங்க ஐயா. ஞானம் அடைந்தவர்கள் திரும்பி சொல்லுங்க. அந்த கடைசியில ஒரே கேள்விதான். ஞான மனிதர்கள் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப ஜோசியக்காரங்களே எடுத்துக்கிட்டா கூட அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உண்மையா சொல்றாங்க, ஜோதிடம் சொல்றேன். அதான் கேக்குறேங்க. ரொம்ப ஞானம் பெற்றவர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கு. அதான் ஏன்னு கேட்டாங்க. இல்ல அதாவது ஞானம் பெற்றவர்களோட அவங்க வாழ்க்கை கடினமா இருக்குன்னு சொல்றீங்களா? ரொம்ப துன்பமா இருக்குங்க ஐயா. ஆமா. சரி, அதாவது என்னன்னா உங்களுக்கு அந்த துன்பத்தெல்லாம் இருந்து அதுல இருந்து விளக்கத்தை தெரிஞ்சு செயல் விளைவு தத்துவம் உணர்ந்துதான் ஞானத்துக்கு வராங்க.
ஸோ இறைநிலை உணர்வு பெற்று தவத்தை செஞ்சு அகத்தாய்வு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வினைப்பதிவுகளை கழிச்சு அந்த ஆன்மாவை தூய்மை செய்யும் போது அவங்க வந்து மகான்களா வந்துடுறாங்க. மகான்களா வந்ததுக்கு அப்புறமும் சில துன்பங்கள் அவங்க வந்து அனுபவிக்கிறாங்கன்னா, அதாவது உடல் அளவுல மனசளவுல துன்பம்னா அது வந்து செயல் விளைவுக்கு தகுந்த மாதிரி அந்த துன்பம் வருதுன்னு அதை ஏத்துட்டு போயிடுவாங்க. வேற யாராலையும் அவங்கள வந்து துன்பம் உட்படுத்த முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் மகான்கள் இல்லைங்களா? சோ அதாவது துன்பப்படுத்தணும்னு அவங்க கிட்டக்க வந்தா கூட அவங்களோட ஆறா அந்த தவ வலிமை அவங்கள துன்பப்படுத்த முடியாது. யாரு நினைச்சாலும் துன்பப்படுத்த முடியாது. அவங்க படுற துன்பங்கள் உடல் அளவுல மனசளவுல அது வந்து வினைப்பதிவே அதை வந்து இறையாற்றலே அவங்கள தூய்மைப்படுத்துறதுக்காக அந்த துன்பத்தை கொடுத்து அவங்கள தூய்மைப்படுத்துது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரமண மகரிஷி பார்த்தீங்கன்னா அவங்களோட கடைசி காலத்துல வந்து அவருக்கு வந்து சர்ஜரி பண்ணாங்க கேன்சர் இதுன்னு. பட் அவர் வந்து ஒண்ணுமே பாருங்க அவர் பாட்டுக்கே கையை காமிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு சர்ஜரி பண்ணுங்கன்னு டாக்டர்ஸ் டீம்கிட்ட சொல்லிட்டாரு. ஐயா நாங்க வந்து அனஸ்தீசியா கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. எல்லாம் எனக்கு தேவையில்லை, அனஸ்தீசியா எதுக்கு, அது நான் அந்த கையல்ல, நான் இந்த உடம்பு இல்லை, நான் வந்து ஆன்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இவர் இறை சிந்தனையில இருந்தாரு. அவங்க பாட்டு சர்ஜரி பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா? சோ இதுதான் அந்த அந்த ஞானம் அடைந்தவங்களோட வித்தியாசங்க. ரொம்ப நன்றி ஐயா, மிக்க புரியுது? மகிழ்ச்சி. உங்களை கிளாரிஃபை பண்ணிருக்கேன் உங்களை. பண்ணிட்டீங்க ஐயா, பண்ணிட்டீங்க. ரொம்ப சிறப்பான சிறப்பா பதில் இருந்தது. ஐயா, சிறப்பான பதில். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க நன்றி, வளமுடன் ஐயா, வாழ்க நன்றி. வளம். உமையாளம்மா நீங்க பேசலாம். கேள்வியை மட்டும் சுருக்கமா கேளுங்க, நேரம் கருதி. வாழ்க்கை வளமுடன்மா, வாழ்க்கை நன்றிமா ஐயா. வாழ்க்கை வளமுடன் ஐயா. இந்த மகரிஷி ஐயா வந்து நிலம்லாம் வாங்கினாங்க, அது என்னதுங்க? அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். இல்ல அதாவது நீங்க என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், இருந்தாலும் அவ்விரு நிகழ்ச்சியும் மனதில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 1940 to 50, அதாவது அவரோட 40 வயசுல இருந்து 50 வயசு. ஸோ 50 வயசு முடியும் போது அவர் இல்லத்தை விட்டு பக்கத்துல கூடுவாஞ்சேரியிலேயே ஒரு கொட்டகை போட்டுட்டு அங்க வந்துட்டாங்க ஆன்மீக சேவைக்காக. ஸோ ஆனா 40 வந்து என்னென்னமோ கஷ்டப்பட்டாங்க, அவங்க தறி செஞ்சாங்க, அப்புறம் சென்னையில போய் போஸ்டல் ஆடிட் ஆஃபீஸ் செஞ்சாங்க, வேலை செஞ்சாங்க. அதை விட்டுட்டு தறி நெய்ய வந்துட்டாங்க. லுங்கி பிசினஸ் அபாரமா பண்ணுச்சு. அப்போ அவங்களுக்கு இவ்வளோ பணம் வருது. ஏன்னா அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து 1,20,000 பர் மந்த், இதுவே அவங்க டேர்ன் ஓவர். அந்த லுங்கி பிசினஸ் இன்னைக்கு என்ன 1950 75 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 1,20,000 அவ்வளோ வருது. வந்து பொன் முதலாய் பொருள் நிறைய ஈட்டுறாங்க. இருந்தாலும் அதை வந்து அதுதான் ஒவ்வொன்றா அலோகேட் பண்றாங்க. ஸோ குழந்தை வளர்ப்பு, பெரியவங்களுக்கு பராமரிப்புக்குன்னு ஒரு 10 ஏக்கர், ஆசிரமத்துக்காக ஒரு 3 ஏக்கர், குடும்பத்தை பார்க்கறதுக்காக ஒரு 5 ஏக்கர், ஸோ 2 காரை வச்சிருக்கோம். அந்த தறியை வந்து 1000 தறி 2000 குடும்பம் டைரக்ட் இன்டைரக்டா படைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 25% போனஸ். வந்து திருமண நிகழ்ச்சினா அதுக்கு கொஞ்சம் அன்பளிப்பு, வீட்டில் யாராவது இறந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பணம். இப்படியே அவங்க வந்து பொருள் இதெல்லாம் சமுதாய இதுல நல்வழிக்கு செலவழிச்சாங்க சரிங்களா? ஸோ அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, மரணம் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் இதை பொருள் ஈட்டிட்டு இருக்கேன். ஈட்டி இது எல்லாம் நல் சமயம் வரும்போது நான் இதெல்லாம் சமுதாயத்துக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு. அப்படிதான் அவங்க குடிச்சிட்டு அத வெளியில வந்துட்டாங்க. சரிங்க சரிங்க, சிறப்புங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாமா ஐயா? வாழ்க வளமுடன். பண்ணிக்கலாங்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே